சுந்தர தெய்வீக 2வது சிரிப்பையா பித்து நமக்கு வந்தான், நல்ல மஞ்ச சிரிப்பு. குளிச்சுட்டான், போயிட்டான். ஓகே ஓகே பேன், நீங்க வந்து என்னுடைய என்னுடைய சிக்னேச்சர் அது. சரி பித்து, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். நீங்க ஒரு அன்பு தம்பியா பழகுனதுனால, அதாவது இந்த பொக்கேனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதான்னு கேட்டீங்க. சத்தியமா எதுவுமே கிடையாது. இதுதாங்க, இருந்தாலும் இதத்தாங்க கேட்டேன். இருங்க, வரேன் நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல வந்துடுறேன். அது வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது டைமண்ட் ரிங் கொடுக்கறத விட 10 ரூபாய்க்கு ரோஜா பூ வாங்கி கொடுத்துட்டு அதை வச்சுட்டீங்கன்னா அவங்க ஃப்ளவர் வேஸ்ல போட்டு 4 நாள் பார்த்துட்டு எவ்வளவு அழகா வாங்கி வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னுவாங்க. அதனால நீங்க அந்த ஆட்டிடியூட வளர்த்துக்கிட்டீங்கன்னா எக்கனாமிக்கலி யூ கேன் பி சேஃப், எமோஷனலி யூ கேன் பி சேஃப். ஓகே, சைக்கலாஜிக்கலா ப்ளே பண்றாங்க. அது வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னா அப்படி யோசிக்கிறாங்க. அதைய நான் என்ன நினைச்சேன், இதனால அதாவது தம்மக்கு வந்து பிரயோஜனம் இல்லையே பித்து, அப்படின்னு யோசிச்சுட்டேன் நானு. ஏரியா பித்து அது எல்லாருக்கும் கிடையாது. அது அது வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் வாடி போயிடும். அது எதுக்கு மெனக்கெட்டு இவ்வளவு அது காசுல வாங்கணும்னு எனக்கு தோணும். அது அது அப்படி நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் பார்த்தது ஐயோ ஏரியா பித்து இந்த மாதிரி அட்வைஸே கேட்காது, இது வேற. இல்ல இல்ல, சொல்லுங்க இந்த சொல்லுங்க. கேட்டகரிக்கு இந்த கேட்டகரிக்கு எல்லாமே வேற. அதாவது நீ நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்திலே ரொம்ப கல்யாணம் பண்ணி யார் கஷ்டப்படுவான்னு தெரியுமா? நிச்சயதார்த்தம் ஆன உடனே பர்த்டே ஞாபகம் வச்சிருப்பான், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதை வச்சிருப்பான், 6 மாசத்துல எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணிடுவான். பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இவனுக்கு கல்யாணம் ஆன தேதி தெரியாது, அவங்க பிறந்த நாள் தேதி தெரியாது. இந்த இடத்துல மாட்டின்னு முழிக்கிற பல பேர் இருப்பான். இதுல யாரு ஸ்மார்ட்டஸ்ட் ஃபெல்லோன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த மீட் பண்ண நாளு அதெல்லாம் மறந்துடுவான். கரெக்டா கல்யாண நாளுக்கு ரிமைண்டர் போட்டு வச்சிருப்பான், நிச்சயதார்த்த நாள் ரிமைண்டர் போட்டு வச்சிருப்பான், வேலண்டைன்ஸ் ஒய்ஃபோட பிறந்த நாள், 10 ரூபா ஒய்ஃபோட 13 பிறந்த நாள் ரூபாய்க்கு சொல்லுங்க சும்மா, பிறந்த நாள். ஒய்ஃபோட பிறந்த எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு வாம்பாரு, அவன் தான் போய்ச்சிக்குவான். இதுல எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணுவார்ல, வித்தின் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல இல்ல 1 இயர்ல ஒரு பர்ஃபார்ம் பண்றான் தெரியுமா, அவன் டவுசர் அவ பேக் ஃபயர் ஆயிரும் தெரியும். அது காவலன் கேள்விப்பட்டிருக்கேன், படத்துல நான் அந்த கண்ணார பேண்ட்ல பாத்துருக்கேன். ரெண்டு அயன் பாக்ஸ் ஓட்டை விழுந்திருக்கும் பாரு, அந்த மாதிரி அவன் பேண்ட்ல 2 ஓட்டையை போட்டு காலி பண்றானுங்க. என்ன தெரியுமா, அதனால நம்ம இருங்க எப்படி நான் சொல்லிடுறேன் சும்மா ப்ரோ. என்ன தெரியுமா அவன் பண்ணா, 24 25 கிஃப்ட் பண்ணா வக்காளி. அடுத்த வருஷம் சாவடி அடிச்சாங்க அவங்க வீட்டுல. அதுதான் இல்ல இப்போ கல்யாணம் போனுக்கு என்ன கொடுக்கலாம் கேட்டேன்னு வச்சுக்கயா, எனக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட். ஓகேவா, நான் வந்து எனக்கு சரி ஓகே அது வேணாம், நான் சொல்ல வேணாம். ஆனா நான் இல்ல என்ன சும்மா பண்ணிட்டேன், லவ் எனக்கு பண்ற வந்து பொண்ணு டேட் கொடுக்கலாம். இருங்க ஜாவா இது மட்டும் முடிச்சுக்கிறேன். எனக்கு பர்த்டே டேட்டை மறந்துட்டேன், ஒய்ஃபோட பர்த்டே டேட்டை மறந்துட்டேன். ஓகே, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்தியால இருந்து ஆக்ஷன்ல இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம கேசினோ போவோமான்னு கேட்டாரு. நானும் தலையாட்டிட்டு போயிட்டேன். 12:30 மணி வரைக்கும் கேசினோல இருந்திருக்கேன். 12:30 மணிக்கு மேலதான் எனக்கு மண்டையில டாங்குன்னு ஒரு மணி அடிக்குது. ஐயோ இன்னைக்கு ஒய்ஃபோட பர்த்டே, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச உடனே அந்த டாக்ஸி டிரைவரை டார்ச்சர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை குடிச்சிட்டேன் வேற. அவனை டார்ச்சர் பண்ணி 24/7 பொக்கே வைக்கிறாங்க இந்த ஊர்ல. அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு பொக்கேவை வாங்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட, நீ இன்னைக்கு வீட்டுக்கு போல, நீ என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு நேரா வந்து கேக் எடுத்து ஓபன் பண்ணி 1 மணிக்கு ஓபன் பண்ணி பொக்கேவன் கொடுத்தா 12:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு டெஸ்ட் வச்சிருந்துருக்காங்க. நான் அழகா ஓபன் பண்ணி மொத்தமே $20 முடிஞ்சிச்சு வேலை. $20 இதெல்லாம் குமுதா ஹாப்பி, கத்துக்கணும் சும்மா ப்ரோ. இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். குமுதா ஹாப்பி, அண்ணாச்சி ஹாப்பி, அவ்வளவுதான். அதோட கதையே சாத்து. அவரு வாட் சர்ப்ரைஸ். என் ஃப்ரெண்ட் அவன் பார்த்தா அவன் அவன் வந்து என்னோட சார்பில் அக்காவுக்கு நான் ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய கிஃப்ட்னா அது வெறும் வெறும் பூ தான், ஒண்ணும் கிடையாது. பெருசா டைமண்ட் ஜுவல்லரி கோல்டு ஜுவல்லரி எல்லாம் கிடையாது, வெறும் பூ. அப்படியே பித்து வந்து இப்பதான் கத்துக்கிறன்றாரு. பேன் வந்து அவர் வாய்ஸ் அதுதாங்க அவரு பித்துக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு. அதனாலதான், அதாவது எடுத்த உடனே ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஸ்பிளெண்டர் பைக் வாங்கி கொடுத்த அப்பா கிட்ட வந்து பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்பிளெண்டர் பைக்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீடு போன உடனே அடிச்சு புடிச்சு ஓட்டுவானுங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி மைலேஜ் இல்ல கீப் இல்ல பண்ணா சும்மா நான் ஒண்ணு அதெல்லாம் சொல்றேன், விஷயங்கள் லவ் இருக்கு. பண்ற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு லிமிட்டா தான் பண்ணணும். ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. இல்ல வாழ்க்கை நீங்க பூரா நீங்க நம்ம ஏதோ கூடயே தப்பா டிராவல் ஆகும். அதாவது அன்னைக்கு நீ அப்படி இத பண்ணேன்னு சொல்லி இந்த நோட் பண்ணி அடிப்பானுங்க. இருங்க ஜாவா, இது என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா,
இந்த படத்துல வந்து பாம்பு வெடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் இருக்கு, அதனால நான் போய் பச்சை கலர் ஒயரை கட் பண்ணணுமா ப்ளூ கலர் ஒயரை கட் பண்ணணுமான்னு கன்ஃபியூஷன் நீங்க தப்பான ஒயரவே கட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. யோ பித்து இவனுங்க பேச்சு எடுத்துக்கோ எடுத்ததுக்காக நான் உனக்கு பர்சனலா அட்வைஸ் இல்ல பண்றேன். இல்ல நீங்க சொல்றதெல்லாம் டோன்ட் எனக்கு ஓவர் பிடிச்சிருக்கு, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா என்னது ஆமா பொண்ணுங்களும் ஃபாலோ இல்ல என்ன பித்து இல்ல ஃபாலோ பண்ணிக்கிறன்ற நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் சொல்றாங்க. பேன் வந்து கல்யாணம் ஆனவரை சும்மா அது நீங்க கதை பேன்ட்டு அடிக்கிறேன்னு தான் சொல்றான். கேட்கணும். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், எல்லா பொண்ணுங்களும் பூவுக்கும் கேக்குக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அவைப்பு வேணா ஐயா ஆசைப்பட்டுக்கலாம், கரடி மூஞ்சி, எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் நீங்க கிடையாது சொல்ற சொல்லிட்டேன். கான்செப்ட் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அப்படின்னா இருங்க மாசி ஒரு நிமிஷம். கரடி மூஞ்சி சொல்றாருன்னு பிளைண்டா ஒரு நோட்ஸ் எழுதிக்கிட்டு போய் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இல்ல அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றாரு, அதுவும் வந்து பாசிபிள் தானே. அவர் சொல்றது ஒரு ரொம்ப வந்து நான்லாம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இது ட்ரையல் ரொம்ப இயல்பா இருக்குல்ல, அது இல்ல ரொம்ப நான்லாம் practical-ஆ ட்ரையல் இருக்குல்ல அது. நீ போய் ஒன்று ட்ரை பண்ணி பாப்ப, அன்னைக்கு நீ நீங்க செருப்படி வாங்குவ. நினைச்சு வச்சிருக்கீங்க, அது இயல்பு கிடையாது. எல்லாருக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பர்த்டே அவ்வளவுதாங்க, அதுதான். ஆமா அனுப்புனாரு. நான் அதுக்கு புக்கே எதுக்கு அனுப்புல, இவ்வளவு காசு செலவு பண்ணி இதை எதுக்கு அனுப்புல, இது நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பேன்ல சண்டை போட்டேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கத்தான் செய்யும். இல்லங்க பித்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பயங்கரமா இல்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிடுறேன், அப்புறம் இல்ல கோல்டு சொல்றேன் வாங்கி கேட்டுறேன். கொடுப்பானுங்க, இந்த வேலையெல்லாம் பாப்பானுங்க. அடுத்த வருஷம் அதனால பண்ண முடியாது, இல்ல மறந்துடுவானுங்க. குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவானுங்க. அப்ப பொண்டாட்டிக்கு இல்ல வந்து பஞ்சாயத்தெல்லாம் பித்து, கூட்டுவாங்க. அதுதான் அவரு ஜாவா சொல்றதான் பாயிண்ட். இங்க வந்து நீ எப்பவுமே டைமண்ட் ரிங்ல நிக்கவும் கூடாது. அதை விட முக்கியமான விஷயம், நீ ஒரு ஆவரேஜ் மேலாவே பிஹேவ் பண்ணக்கூடாது. ஒரு வருஷம் மறந்துடணும், அடுத்த வருஷம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் நீ பண்ணணும். மறக்காத மாதிரியே இருக்கணும். இல்ல மறந்த ஆஹ் வருஷம் உயிரோட அதுதான். இருக்கணும்ல. அதாவது நீ ஒரு இல்ல டிபிக்கல் ஆவரேஜ் டிபிக்கல் ஆவரேஜ் மேலா பிஹேவ் பண்ணீங்கன்னா நீ செத்துட்ட. அதாவது உனக்கு தோத்துல வச்சிருவானுங்க, அதை முடிச்சு விட்டுருவானுங்க. அதனால நீ என்ன பண்ணணும்னா ஒரு வருஷம் விட்டுறணும், ஒரு இருங்க வருஷம் விடக்கூடாது. காதல் இளவரசன் அந்த மாதிரி டெட் ஷாட் ஏதாவது வந்திருக்காரு, என்னன்னு கேட்போம். ஐபோன்ல வந்து அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, கம்முன்னு இருங்க. அவரு ஸ்பேஸ்ல பேசி மாட்டி அடி வாங்குற ஆள் அவரு. இதுல என்ன நீயே வந்து தனியா போன இருங்க டைவர்ஸ் வரையும் போக மாட்டேன், வீட்டு வாசல்ல 2 அடி செருப்படி வாங்குறதோட முடிஞ்சு போயிடும். ஆனா டெட் ஷாட் பேர் என்னன்னா டைவர்ஸ் கோர்ட்ல கூட்டு போய் உட்கார வச்சு கோர்ட்லயும் கேஸ் சால்வ் ஆகும். போலீஸ் அன்னைக்கு மறுநாள் காலை 9 மணிக்கு கத்து விட்டுருவானுங்க. 9 மணிக்கு கத்து விட்டுருவானுங்க. நான் சொல்றதை மட்டும் நீ கரெக்டா கேட்டுன்னு வச்சுங்க, ஒரு வருஷம் இந்த மாதிரி டைமண்ட் நெக்லஸ், ஏதாவது டைமண்ட் ரிங், அவர்கிட்ட கேளுங்க, எல்லாமே தெரியும். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டும் கிடையாது. அந்த ஆளுக்கு செம்ம கும்மாங்குத்து அவர் போட்டோ அவர் பார்த்தாவே இப்பவே தெரியுது, அடி வாங்கி ஃபேக் ஐடில உட்கார்ந்துக்கிற மாதிரி தான் வந்திருக்காரு. இருக்காரு. ஐயோ அந்த ஆளு ஃபேக் ஐடில தான் வந்திருக்கேன். அந்த ஆளால ஒரிஜினல் ஐடி இப்ப வர சொல்லலாம். ஐயா ஏங்க அப்புறம் யாரு அவங்க வீட்டை மட்டும் செருப்படி வாங்குறது? இல்ல ஒரு வாரத்துக்கு பஞ்சாயத்து அதுதான் ஓடும். இப்ப இந்த இருங்க என்னோட அன்பு பித்துக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், நீங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டீங்க. அதாவது நல்லா ஏமாத்துறீங்க. நான் ஏமாத்தலாம் இல்ல, இல்ல, அவர் நான் சொல்றது ஒரு நேர்மையா ஏமாத்தவும் இல்ல, இருக்குங்க. எதுவும் இவள் இல்ல. இவள் தேவதை ரொம்ப நேர்மையான ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது யோ பித்து, ஒரே விஷயம் சொல்றேன். இல்லறத்துல ஒரே ஒரு ரூல் தான், நீ அவங்களோட புத்திசாலியாவும் இருக்க கூடாது, ஆனா அவங்களோட முட்டாளாவும் இருக்க அதாவது கூடாது. பேலன்ஸ் எப்படி பண்ணி நீ ப்ளே பண்ணணும்? பண்ணணும். ஆமா, அதாவது நீங்க அவங்களோட எப்போ புத்திசாலித்தனமா முட்டாளா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். எப்போ புத்திசாலியா இருக்கணும் நீதான் முடிவு பண்ணணும். கரெக்ட். இப்போ நான் சொல்ல வந்தது பித்து அதுதான். இப்போ நீ அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனத்தை நீ வெளியே காமிச்சனா, இந்த எலி ஏன் அம்மனமா ஓடுதுன்னு பறக்குன்னு தொடப்பு கட்டி எடுத்து மண்டமலாட்டி யூபிஎஸ்சியோட டஃப் சிலபஸா இருக்கு. ஆமா, இப்போ இரியா ஒரு நிமிஷம், இது வந்து பயங்கர புது பைக் வாங்கினா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போறீங்க, அதே மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா வண்டி நல்லா லைஃப் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எடுத்தனே நான் திருக்கனேன்னு வச்சுக்கோங்களேன், அடி பிச்சு பிறஞ்சிருவாங்க. வாழ்க்கை பூரா அடிச்சுக்கிட்டே கிடப்பானுங்க. டேய் கரடி மூஞ்சிக்குமாரு, கடைசி வரைக்கும் அவன் ஸ்பேஸ்ல வந்து இப்படிதான் கதை கட்டே இருக்க போறேன். அவன் எந்த கல்யாணம் பண்ண போற, பெருப்பால் சொன்ன போற, நீ அதெல்லாம் அவன் பண்ணிக்குவான். நாங்க வழி சொல்றேன், நீங்க கொஞ்ச நேரம் கம்மு இருங்க. உங்க காலம் முடிஞ்சு போச்சு. நினைச்சதுக்கிட்ட நாங்க நினைச்சதுக்கியா நான் போறப்ப மட்டும் விட்டுறாதீங்க.
நான் வந்து செயின் வாங்கி கொடுப்பேன், நான் தான் உன்னை தூக்கி தலையில தூக்கி வச்சிருக்கேன். ஐயோ அதெல்லாம் பண்றதுக்கு முதல்ல காசு 2-3 கிடையாது. வருஷத்துல 2-3 வருஷத்துல வெயிட் சொல்லி செருப்படி போட்டுருவாங்க. வாங்குறதுக்கு சொல்லாம இருப்பேன். இல்ல 2-3 வருஷத்துல வெயிட் போட்டுருவாங்க, அப்ப தூக்க கூட முடியாது. அதையும் பாத்துக்கங்க. ஐயோ அதுல அதெல்லாம் இன்னொரு முக்கியமான அதெல்லாம் விஷயம் ரொம்ப ஐயா, அது லாஸ்ட் 30 செகண்ட் நான் இறங்கி போறேன், இல்லைன்னா எனக்கு சோத்துல வச்சு வச்சிருவானுங்க. நான் வீட்டுல எல்லாத்தையும் இருங்க திருப்பி முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இட்லி இட்லி கரடி ஐயோ 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 குமார் வந்திருக்காப்ல. கூடிய சீக்கிரம் அந்த குமார் ரீயூனியனை பிளான் பண்ணிருங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சொல்லிட்டு ஆனா போங்க. இவனுங்க சொல்ற பேச்சு எதையுமே கேட்காத. நான் சொல்றேன் பாரு, நீ அளவுக்கு அதிகமான அறிவாளியா இருந்தாலும் உனக்கு ஒத்துக்க மாட்டானுங்க, சோத்துல விஷம் வச்சிருவானுங்க. நீ அடிமுட்டாளா இருந்தாலும் சோத்துல விஷம் வச்சிருவானுங்க. நீ எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது ஆக உன்னோட மொத்தம் அந்த அந்த smartness தான். சிச்சுவேஷன் அது மாதிரி டைப் டைப்பா அதாவது மாறணும். இல்ல புரியுது. இல்ல ஆமா, பத்து டைப்பா அப்படிலாம் கிடையாது. மாறினா குளத்துல ஐயோ ஊந்தணும். இருங்க, இரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா குமார், இவர் என்ன அப்படிலாம் அந்த கிடையாது. யூஎஸ்ல இருக்க ஜாலி மாதிரி ஜாலி நம்பர் 2. ஆமாமா, அவரு அப்படிதான். ஆனா பித்து இவங்க பேச்சு எதுவுமே கேட்காத. நீ பர்த்டே மறந்துடுறியா? மறந்துட்டேன். ஆமா, அந்த வருஷம் நீ மறந்துட்ட. எஸ். இல்ல இல்ல ஆனா இல்ல இல்ல தெரியாம மறந்துட்டேன். இல்ல 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 பித்து இதெல்லாம் இருங்க இப்படி பேசல. நீங்க கொஞ்ச நேரம் இவ்வளவு இரிய பேட்டியெல்லாம் கேட்டு பயப்படாத. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. குளத்துல நான் கரடி உளுந்துரு. மஞ்சிட்ட மட்டும் பேசிட்டு வர இருங்க. நீங்க கொஞ்ச நேரம் ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நீ 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 மறந்துட்டியா? ஆமா மறந்துட்ட. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னா, அதுக்கு நீ சர்ப்ரைஸா ஒரு டின்னருக்கு கூட்டு போயிட்டு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி பேக் டு கொடுத்துட்டு வந்துட்டா நார்மல்சி. முடிஞ்சு. வயிறு லைஃப் நிறைஞ்சா பேக் டு மனசு நார்மல்சி. ஓகே ஆமா, டன். பேக் டு நார்மல்சி. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப சீரியஸா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல் 6 மாசம், இப்பெல்லாம் 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் குடுக்குறானுன்னு வச்சுக்க. அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம்னு வச்சுக்க. அது அந்த 6 மாசத்துல நீ ஓவர் பெர்ஃபார்ம் அது அது பண்ணக்கூடாது. புரிஞ்சுது அது புரிஞ்சு அது ஏன்னு புரிஞ்சுது. அது நான் என் கண்ணாலே பாத்திருக்கேன். அது ஃப்ரெண்டுக்கு உன்னை நான் அப்படியே பாத்திருக்கேன் நானு. அவன் ஆமா, அது உலகத்திலே ஏன்னா நீ மாதிரி இல்லன்னு சொல்லி நம்ம ஆளுங்க அதுக்கப்புறம் செருப்படி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினான். ஆமா, அதாவது அவர் உலகத்திலேயே அப்பதான் முதல்ல ஒரு பொண்ணை பாக்குறதாவும், இவர் அதனால அவர் காதல்ல விழுந்ததாவும் அவர் ரொம்ப ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. கடைசியில பார்த்தா 6 மாசம் அவனுக்கு வெறும் நூடுல்ஸ் தான். ஏங்க வெறும் இல்ல நூடுல்ஸ். இங்க பாருங்க என்னென்ன கிரிஞ்சு பண்ணாங்கிறீங்க. ஏது மேகி இருங்க மேகி இருங்க. நூடுல்ஸா? அட மேகி ஒரு நிமிஷம் நூடுல்ஸா? இருங்க. 2 மினிட் 25 டேஸ் 50 டேஸ் 100 டேஸ்ன்னு போட்டு வக்காளி மொத்தமா 2வது வருஷம் செருப்படி விழுந்துட்டு இருந்தது. அதை மறந்துட்டேன். இதை டெய்லி வந்து அழுதுட்டு இருப்பான். டேய் அப்படி சொல்லிட்டாடா இதை சொல்லிட்டாடா அதை வேற மறந்துட்டேன். அழுதுட்டே இருப்பான் டெய்லி வந்து. நீ சொல்ற அதுதான் நான் இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, புதுசா அதாவது ஒரு வண்டியில ஏத்தி உட்கார வச்சு கலகல குரு குருன்னு ஓட்டிட்டு வந்த ஒரு கொக்கோ கோலா பாட்டில் திறந்த உடனே புக்குன்னு பொங்கும் தெரியுமா? அந்த மாதிரி இவனுங்க பயங்கரமா பொங்கிடுறானுங்க. அங்க இல்ல மாட்டிக்கிட்டு சும்மா சாவறானுங்க. இவங்களுக்கு கல்யாணமே அவனுங்க ஆகாது, பூரா அரேஞ்ச் பயில. மேரேஜுக்கு வர்றானுங்க. அரேஞ்ச் மேரேஜ் வந்தனே அந்த 1 இயர்ல அந்த பொண்ணு ஏன்னா அரேஞ்ச் அந்த மேரேஜ் பொண்ணு வந்தாலும் இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஏங்க இருங்க, சில்லுன்னு ஒரு காதல், வாரம் ஆயிரம், இந்த சூர்யா மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ்ட போட்டு, அதாவது குடிக்காதவன் குடிச்ச மாதிரி ஓல்டு மங்க் ரம்மியும் கிங்ஃபிஷர் ஸ்ட்ராங் பியரையும் சேர்த்து ஒன்னா ஊத்தி கரன்னு அடி தொண்டையில குடிச்சிட்டு போத வாங்கி தலைக்கு எடுத்து ஏறி வச்சிருப்பானுங்க கண்ணா வீடு புண்ணான்னு பூரா. ஏதோ ஒரு வேலையை செய்யறானுங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு 7வது மாசம் 8வது மாசம் தெளிஞ்ச உடனே இப்ப நம்ம என்ன குடிச்சோன்றதே அவனுக்கே ஞாபகம் இல்லாத அளவுக்கு போயின்னு ஆனா இருக்கிறான். அவனுங்க அதனால அவனுங்க நான் என்ன அவனுங்க சொல்றேன், சாட் பித்து ஜிபிடியை விட தயவு அட்வான்ஸ்டா இருக்கானுங்க. நம்மகிட்ட பேசி பேசி ட்ரெயின் ஆயிருவானுங்க. நம்ம கேக்குற டேட்டால அவங்க சொல்லிட்டு அதெல்லாம் இருப்பாங்க, ஒண்ணும் அவங்க அதெல்லாம் கிடையாது. ஒண்ணும் சொல்லிட்டு செருப்படி கிடையாது. அவன் தான் சாட் அதிகமா இருப்பானுங்க. வாங்குறான். ஜிபிடிலாம் நீங்க கம்முன்னு இருங்க. அதெல்லாம் ஒண்ணு அவன் தான் வாங்குறான். என் ஃப்ரெண்டு யோசிச்சு பாருங்க. பித்து அவன் வருவான், என்னைக்காவது ஒரு ஐடில வேலை செய்யற ஒரு கார்பரேட்ல கிட்டத்தட்ட ஒரு டிஃபன் கேரியர் எடுத்துட்டு வருவாங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வர மாதிரி. 8 முட்டை, சப்பாத்தி, ரைஸ். அவங்க அம்மா அவ்வளவு கிட்டத்தட்ட பிரின்சிபலா சமைச்சு கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி போனா இவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல பெங்களூருக்கு மொத்தமா ரீலோகேட் ஆயிட்டான். ஆரக்கிள் இதுல போய் போய் பார்த்தா அந்த பொண்ணு டைரக்டா சொல்லிருச்சு, எனக்கு நூடுல்ஸ் மட்டும் தான் சமைக்க தெரியும். இவரு மூணு செத்தான் சிவனாண்டி. மூணு வகை இவர் 3 வகை பொரியல் வச்சு சாப்பிடுறவரு. தாளக்கா 7 மாசம் வெறும் நூடுல்ஸ். இவர் வந்து சாப்பிட்ட இடத்துல தட்டை எடுக்க மாட்டாரு, அப்படியே சாப்பிட்டுட்டு கை கழுவிறாரு. கடைசியில வேற வழி இல்லாம இவனே சமைக்க கத்துக்க ஆரம்பிச்சு, இவனுக்கு என்ன வேணுமோ அவனே சமைக்க ஆரம்பிச்ச நிலைமைக்கு போயிட்டான். சோ அதனால ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் உடம்புக்கு ஆகாது. அதெல்லாம் இருக்கட்டும் ரிலாக்ஸ் காட்டி மூஞ்சி. இல்ல இப்ப ஓல்ட் மார்க் சரி, ஓகே. வந்து எக்ஸ்போர்ட் பியர். இதுக்கப்புறம் 70s 80s கிட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. டெட் சாட் 70s கிட்ஸ். ஆமா டெட் ஏங்க சாட் கிட்ட அவர் ஒரு கேளுங்க. 2K இல்ல கிட்டுங்க. மாசிலாமணி காதல் வந்திருக்காரு. இளவரசன். பித்து சொல்லுங்க பித்து டெட் ஷாட். மாசிலாமணிட்டே கேளுங்க. கரண்ட்ல அவர்தான் ட்ரெண்ட்ல இருக்காப்ல. ஐயா
இவரு கரணி மூஞ்சி குமார் சொல்றதெல்லாம் சரிதான். அதெல்லாம் வந்து ஒரு லேட் 80s கிட்ஸுக்கு வந்து சரியா இருக்கும். இந்த கடைசி நிமிஷத்துல வந்து நீங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீ என் பிறந்த நாளுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நீ பிளான் பண்ணி இருக்கணுமா இல்லையான்னு சொல்லி அடி வாங்கினவன்லாம் இருக்கான். பூங்கொத்து கொடுத்தீங்கன்னா பூங்கொத்துலயே ஏங்க உங்களுக்கு மம்முட்டியான் பாட்டோட மகிமை தெரியாது, இல்ல அதனால இல்ல நீங்க இல்ல இல்ல சும்மா அவசரப்படுறீங்க. மாசி சொன்னது ஒரு மம்முட்டி வேலிட் பாயிண்ட். இப்ப மம்முட்டியான் இப்ப என் கூட இருக்கிறவன் அப்படிதான் செருப்படி வாங்கிட்டு இருக்கான். இல்ல, சத்தியமா அந்த ஆளு பேச்சு கேட்டேன்னா இல்ல இல்ல உன்னால அவரு உருப்பிட பேச்ச முடியாது. நான் கேட்கல, அவர் சொல்றது கேளு. சொல்றது நடக்குதுன்னு சொல்றேன். கல்யாணம் ஆகி இல்ல முத பித்து, வருஷம் நீங்க வந்து ஒரு எப்படி விஷயம் ஹேண்டில் பண்றானோ எனக்கு புரியல அதான் அவன் பித்து. நீ தலையில என்ன ஏறிடும். பண்ற? அவன் பக்கத்துல இருக்கவன அடி நீங்க சரி, வாங்குறான், நான் போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வரேன், நீங்க சாப்பிட்டு வரேன். பேசுறத ஒரு விஷயம் புரியுது. ஃப்ரெண்டுக்கு நடந்தது பேன் இவனுக்கு இப்ப நடந்தது என்னன்னா மட்டும் சொல்லிட்டு நாங்க டீ இருக்காங்க. சாப்பிட வந்திருக்கோம்னு சொன்னோம்ல, இன்னைக்கு மட்டும் தான் நான் தனியா வந்திருக்கேன். டெய்லி அவன் கூட ஏய் தான் வருவேன். அவன் அவன் புலம்புறதுதான் நான் இங்க பேசிட்டு ஏய் இருக்கேன். பித்து பித்து, நீ புலம்பாம ஒழுங்கா சொல்லு. அவன் புலம்புறானா நீ புலம்புறியா? ஒழுங்கா சொல்லு. நான் ஏங்க அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏங்க இப்படி இருக்க போறேன்? என்னங்க நீங்க போங்க. ஏங்க டெட் அட அது நான் வந்து தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் என்ன ஐயா, தெரியுமா சந்துல கேட்டேன், வந்து எதுக்கு நெட் ரோஸ் குடுக்குறாங்கன்னு கேட்டேன். இல்ல அது தெரிஞ்ச சந்துக்குள்ள வந்து ஏன் உங்க கூட இரு உங்களுக்கு இரு பேசிட்டு இரு இருக்காப்ல நெட். அவரு தனியா போயிருக்க மாட்டாப்லையா? ஆமா. இல்ல இப்ப டெட் ஷாட் வந்து அவரை என்னோட பேச எங்கன்னு விடுங்க. காமிச்சுக்கிறாரா? ஓ ஓகே ஓகே. ஆனா சும்மா சொன்ன கதையெல்லாம் உட்காந்து நீ கேட்ட பத்தியா பித்து? அதுலயே தெரிஞ்சிருச்சு அவங்களோட நீ இதுல எந்த இருந்து அளவுக்கு சொல்றாங்க. நம்ம ஒரு எந்த அளவுக்கு நீ 4 அனுபவங்கள் பாதிக்கப்பட்டிருக்க. கேட்டுக்கிறது இல்ல நல்லது இல்ல இல்ல தானே. இல்ல டெட் சாட் மாசிலாமணி ஏதோ சொல்றாரு கேட்டுக்கோங்க. அவர்தான் இல்லையா தூக்கி அடிச்சிருச்சியா ஏன்னு தெரியல. ஓகேவா, இப்போதைக்கு கரண்ட்ல இருக்க பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா? ஆல்ரெடி ஒரு gift வாங்கி வச்சிடணும் அடிஷ்னலா. ஓகேவா, மறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேர் கிஃப்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு ஓடுறது தான் இப்போ கரண்ட் ட்ரெண்ட். அப்படி இல்ல அப்படின்னா வாங்கித்தான் ஆகணும். இல்ல ஒரு நானா வருஷம் இல்ல அதுக்கு மறந்தோம்னா நீங்க அந்த என்ன ஒரு பண்ணுங்கன்னா வருஷம் சொல்லி ஆப்பிள் காட்டுவாங்க. காலண்டர் யூஸ் பண்ணி பழகுங்க. 10 நாளைக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணுங்க. கரெக்டா முத நாள் காலையில ரிமைண்டர் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சொல்றேன். போடுங்க, அவர் போட்டாரு பாருங்க, இல்ல இல்ல போடுங்க. பித்து, இந்த கிஃப்ட் எங்க மறைச்சு வைப்பீங்க? டிக்கிலியா? கார் டிக்கிலியா? இல்ல நான் இல்ல எங்க இல்ல மறைச்சு வைப்பேன்னு நீங்க ஏங்க யோசிக்கிறீங்க? அது விட்டுருங்க, அந்த கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க. ரிமைண்டர் செட் இரியா ரிமைண்டர் செட் பண்றதுக்கு யாரையா ஞாபகப்படுத்துவா? ஜாவா வருஷம் ஞாபகப்படுத்தணும். அத ரிமைண்டர் செட் பண்றதுக்கே ஒரு ஆள் வேணும்னா நீங்களே எதுக்கு வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி உங்க யாராவது ஒய்ஃபுக்கு கேட்டுருவாங்க. இல்லைங்க பேன், உங்க ஒய்ஃபுக்கு வாழ்க்கையில அன்னைக்கு டேட்டு தான் வருஷம் பிறந்த நாள் வரப்போகுது. இந்த வருஷம் செட் பண்ணிட வேண்டியது அடுத்த வருஷத்துக்கு. அதே மாதிரி இது சின்ன வேற gift நல்ல வாங்கி ஐடியா. கொடுத்தீங்கன்னா சின்ன gift வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு பிச்சைக்காரன் ரேஞ்சுக்கு புலம்பி தள்ளிருங்க. தப்பி தவறி நீங்க ஒரு போன் மாத்துறதா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் மாட்டிக்கொள்வீர்கள். இல்ல இல்ல இதுக்கு மாசிலாமணி இதுக்கு தான் சொல்றது. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிட்டீங்கன்னா செலவு மிச்சம். அன்னையோட முடிஞ்சு போச்சு. கிஃப்ட்னா சிறுசு பெருசுலாம் தோணும். ரெஸ்டாரண்ட் போட்டா சோத்த போட்டு சிலருக்கு அதுவும் வேலை எனக்கு எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? நீங்க பேசுறது ரொம்ப irrelevant-ஆ இருக்க மாதிரி இருக்கு. அதான் எனக்கு அதான் அது தோணுதா? உங்களுக்கு ஒரு 70s கிட் இல்லையா நீங்க? அது உங்களுக்கு ரொம்ப இல்லையா? இல்ல irrelevant-ஆ இல்ல இருக்கும். இல்ல 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 நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த gift வந்து சின்ன gift பெரிய gift அப்புறம் அதெல்லாம் ரொம்ப irrelevant-ஆ தோணுது. அவங்க ஆக்சுவலி நான் உனக்கு விஷயம் சொல்லுவேன்னா, அவங்க இந்த gift எல்லாம் வந்து நீங்க என்ன வாங்கி தரணும் தான் முக்கியம். அவங்க யோசிக்கிறது கிடையாது. நீ வாங்கி தரணும்னு நினைச்சிருக்கியா, அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு என்னை பொறுத்த ஒரே வரைக்கும் நான் நிறைய அடிங்க. வாட்டி இதாங்க அனுபவஸ்தங்கிறது. பாருங்க எவ்வளவு இல்ல இல்ல தெளிவா இல்ல சொல்றாரு இல்ல பாருங்க. எதையாவது ரீ ஒண்ணு வாங்கி குடுக்குறியா எனக்கு? அதுதான் அதான் மெயின். இல்ல அதெல்லாம் பித்து, அதெல்லாம் யோ 70s இல்லையா கிட் கிட்ட. இல்ல இல்ல 90s அட கிட்ட எல்லாம் இருங்க வேலை அவர் செய்யாது. பேசட்டும். இல்ல இல்ல ரீசெண்டா கூட நான் எனக்கு அது நீங்க வாங்கி தான் நினைச்சு அது போதும் அவ்வளவுதான். நீங்க gift வாங்கி தரீங்க வாங்கி தரல ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சார், நீங்க 70s 80s கிட்ட உங்களுக்கு அது ஒர்க் அவுட் 70s ஆகும். ஐயோ 90s போங்க எல்லாம் ஐயோ. அப்படி இல்ல. இல்ல இல்ல சரி பித்து, அது என்னமோ இருந்துட்டு போதும். அது அந்த வருஷத்துக்குள்ள போவாதீங்க. நீங்க உங்க இருங்க வாட்டுக்கு பேசுங்க. அது இருங்க இருங்க வருஷம் இருங்க கிசெல்லாம் இருங்க 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 ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க 2 பெண்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு மைக்கு அதான் கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன். நீங்க அவங்களோட வந்து சைடு கேட்கலாம். அவங்களாம் அவங்க ஓடிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்கு போய் 2 நாள் ஆகுதுங்க. டெட் ஷாட்னுடைய அனுபவத்தை கேட்டதையும் அவங்க இல்ல இல்ல எகிரிட்டாங்க. பெண்களை வந்து இல்ல இல்ல பெண்கள் என்னமோ வந்து ரொம்ப gift வந்து எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? irrelevant-ஆ பேசுற மாதிரி தெரியுது. இல்ல டெட்சாட், இந்த கருத்தை நீங்க வீட்டுக்கு போய் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச எனக்கு முடியுமா? முடிஞ்சு. வீட்டுக்கு போனா இது அடி விழும். என் ஸ்பேஸ்ல பேசினா வீட்டுக்கு போனா பேசவே முடியாது. பேசவே முடியாது. இதெல்லாம் இது சொல்றீங்களா?
பித்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. கான்பிடென்ட் தான் கீ. ஒரு நாள் நான் உண்மையிலே கல்யாணம் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் பர்த்டேவே மறந்துட்டேன். வீட்டுக்கு போனா சரியான அறை. கூச்சமே படாம அந்த ஒரு அறைய வாங்கிட்டு கையில காலில் விழுந்து சமாதானம் படுத்துற அளவுக்கு உனக்கு கான்பிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ரெடி எலிஜிபிள் டு கெட் மேரிட். அவ்வளவுதான். சிம்பிளுங்க. அரை வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய இருந்தாலும் தைரியம் வந்துருங்க. அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு? அதுதான் அந்த கான்பிடென்ட் தான் பித்து கீ. அந்த கான்பிடென்ட் உனக்கு இருக்கு அப்படின்னா நீ ஆர் ரெடி டு கெட் மேரிட். அவ்வளவுதான். நீ எந்த அட்வைஸும் உனக்கு தேவையே கிடையாது. அரைஞ்ச உடனே டக்குன்னு ஐயோ என்னாச்சு ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்டு டக்குன்னு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி ரெஸ்டாரண்ட் கூட்டு போட்டான். அவ்வளவுதான். உனக்கு இந்த கான்பிடென்ட் தான் வரணும். இது வந்துருச்சுன்னா நீ யார் அட்வைஸும் தேவையில்ல. பேப்பரை கிழிச்சு தூக்கி எறிஞ்சுக்க. அவ்வளவுதான். ரைட். அட உங்க ஊர்ல எல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குது. எந்த நேரத்துக்கும் ரெஸ்டாரண்ட் போக முடியும். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் ஆயிருக்கும் 24 ஹவர்ஸுக்கு. என்ன ஆமா, சொல்றீங்க? அதெல்லாம் ரெஸ்டாரண்ட் முடியும். எல்லாம் வந்து எங்களுக்கு லாஸ்ட் ஆர்டர் 8:45 எடுத்துடுறாங்க. செஃப் கிளம்புறாருன்றாங்க. நம்ம எங்க போய் fix நீங்க பண்ண? எங்க எந்த ஊர்ல இது நடக்குது? அதான் சொல்றேன், அதனால நம்பாதீங்க. எங்க ஆஸ்திரேலியால தான் சொல்றேன். எங்களுக்குலாம் 8:45 லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சு. ஆமா 9 மணிக்கு எங்க ரெஸ்டாரண்டே ஆக்சுவலா க்ளோஸ் அதெல்லாம் ஆயிடுங்க. ஒரு நீங்க பெஸ்ட் வேற. ப்ராக்டிஸுங்க. நீங்க 9க்குள்ள நீங்க டின்னரை முடிச்சிருந்தா நீங்க வந்து நாளை ஒரு ஸ்லீப் சைக்கிள் வைஸுமே அது எல்லா வகையிலயும் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் அது. அட என் ஊர்ல டீ கூட கிடைக்காதுங்க 9 மணிக்கு மேல. நல்ல ஊருங்க அதெல்லாம். இங்கெல்லாம் 24 மணி நேரமும் எல்லா கடையும் இருக்கும். எங்க பெத்து எங்க உங்க உங்க ஊர்லயா 24 சோனா? சென்னை சென்னை ஐயா. எங்க ஊர்ல சென்னை எங்க ஊர்ல 6 மணிக்கு மேல அததான் 6 மணிக்கு மேல டீ அததான் கடையே சொல்ல இருக்காது. வந்தேன். அததான் சொல்ல வந்தேன். இல்ல சொல்லிக்கலாம் பரணிண்ணே, நம்ம ஊரு யூஸ் தான். 6 மணிக்கு மேல ஒரு பை இருக்க மாட்டான். உண்மை ஹோட்டல் கடையே நீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனா பார்க்க முடியும். இல்ல டக்குன்னு ஊர் பாசம் வந்துருச்சு பத்தி அவனுக்கு விட்டு கொடுக்க மனசு வரல. இல்ல நான் இங்க பாருங்க, ஊர் பாசன்லாம் நான் சொல்லல. சென்னையில 24 மணி நேரம் சென்னை, மத்த ஊர்ல எல்லாம் 24/7 இருக்கும். பெங்களூர்லாம் இங்கெல்லாம் 7 மணியே அதிகம்தான். இப்பதான் ஏதோ 8, 8:30 வரைக்கும் இருக்காங்க. 9 மணிக்கு கடை அதெல்லாம் சாத்துறாங்க. மாறி ரொம்ப நாளாச்சியா. இப்ப எல்லா ஊர்லயும் 10 மணிக்கு தான் கடை, 10:30 தான் நீ முடியும். இந்த ஆளு பரணி கிட்ட அட்வைஸ் கேட்டுக்க, டெட்லட் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்க. நல்ல காம்பினேஷன், நல்லா உருப்பிடுவோம். வாங்க கரடி. இல்ல நான் எல்லாத்தையும் கேட்டு அக்குமுலேட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். கரடி கீழே வந்து முரளி சொல்றாரு டெட்ராட்ட கேளுங்க, வாழ்க்கை தத்துவம் நிறைய சொல்லுவாருன்றாப்ல. அப்படி என்ன தத்துவம் வீட்டுக்கு போனதையும் வந்து போனு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வீட்டுல உள்ள வச்சிருவாரு. அவ்வளவுதான். இல்ல கரடி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜாவாவும் நம்ம மாமா உறங்காப்புலயும் ரொம்ப லிங்க்ல இருக்காங்களாம். இதே சொல்லிடுச்சு, குறுக்கே சொல்லிடுச்சு. அவங்க 2 பேரும் உள்குத்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி. கூப்பிடல ஜாவா லிங்க் அனுப்பி. நீங்க எல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் அவர் விஜயண்ணா கூட கூட்டணி போட்டு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியவே இல்ல. யார் கூட பரணி கூட்டணியில அண்ணன் இருக்காரு? யார் கூட கூட்டணியில இருக்காரு பித்து? விஜய் இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜயா? நான் வேற விஜய் நினைச்சிட்டேன். ஓகே பேசு. ஏங்க அவர் தாங்க தமிழக வெற்றி கழகம் அடுத்த இது என்ன 26 ஜெயிக்க போறவரே அவர் தான். நீங்க என்ன அவர் ஜாவாலாம் ஜெயிச்சுட்டு அவ்வளவுதான், பதவி அவங்க ஏரியால வாங்கிட்டு செட்டில் ஆயிருவாரு. ஆனா ஐயோ என்ன மாட்டி விட்டீங்களோ. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. நான் விஜய் நானு கேட்டு என் பையன் பஞ்சாயத்தை கூட்டிட்டேன். ரொம்ப நன்றி நண்பர்களை பார்த்துக்க. விஜய் சார் பித்து காமெடி கூட அதை சொல்ல மனசு வர மாட்டேங்குது உனக்கு. என்ன உலருது? ஏங்க வெற்றி தலைவருங்க 26 எங்களுது தான். நீங்க இப்படியே கதறிட்டே இருங்க. பேன் கம்முடா வாயா மூடுறடி, கம்முடுறா. என் வாயா புடுங்காதடா. அவன் விஜய் ஃபேன். அவன் நீ என்ன சொல்றாரு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு அவரும் விஜய். ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருன்னு சொல்லிருங்க. நான் இன்னைக்கு ஒரு இதை பார்த்தேன். நாளைக்கு நான் அண்ணன் ஒரு மாநாடு வச்சுக்காருல, மாடுகளுக்கு ஒரு மாநாடு. அண்ணன் வேற படத்துக்கிட்ட ஒரு போஸ்ட் வேற கொடுத்திருந்தாருல. அந்த மாநாடுக்கு ஸ்டே ஆனது அண்ணன் தான். அண்ணனோட அந்த விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்னால ஸ்டேட்ல இருக்க முடியாது. இங்க பெரிய பஞ்சாயத்து நடந்து இருக்குது. நீங்க விஜய் நான் சொன்னியா விஜய் கிட்ட அந்த புரட்சியை மட்டும் தயவு செஞ்சு எழுதி பாக்கெட்ல வச்சீங்கன்னா அப்புறமேட்டு பண்ணிக்குவோம். இது அந்த புரட்சி இல்லையா,
இல்ல அண்ணன் எவ்வளவு நேக்க 25 லட்சத்துக்கு அடி போட்டிருக்காரு பாத்தியா என்ன? அதான் சொல்ல புரட்சி கிடையாது. அண்ணனோட பிசினஸ் இருக்கா இல்ல புரிஞ்சுக்கோயா. அவ்வளவு கேட்டு 5,000 20,000 தான் வந்திருக்கு. இதுல கேஸ் போட்டதும் அவன் ஆள் தான். இப்ப அது தடை வேணாம்னு சொல்லி ஏத்து நிக்கிறதும் இவன் தான். இவனுக்கு என்ன குரூப் என்ன விதம்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. இவங்க காலையில இருந்து மாற்றலாம் பண்ணி தான் அந்த ஸ்பேஸ்ல இருக்காப்ல. அவர்கிட்ட கேள்வி கருத்தா சொல்லுவாப்ல. என்ன பஞ்சாயத்து எஸ்டிடின்னு? என்னத்தையா எதுலயா பஞ்சாயத்து? இந்த மாடு பஞ்சாயத்து. ஓ, மதுரையில் நடக்குதுல மாடு போராட்டம். இல்ல அந்த போட்டோ அவனா பாத்தீங்களா? எனக்கு எரும மாடு பித்து ஒரு எடுத்து கழிச்சு வச்சிருக்கேன். படுத்திருக்குமே டெம்ப்ளேட் அதே இல்ல மாதிரிதாங்க பித்து அவரும் படுத்திருக்காப்ல. ஓ பித்து 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 டெம்ப்ளேட் எடுத்து காமெடியில் ஒரு வச்சிருக்கேன். படத்துல கண்டிப்பா பயன் போடாத காலையில டெம்ப்ளேட். இந்த பித்து எல்லாம் காலையில மிஸ் இருந்து பண்ணி வடிவேல் ஒரு வராதீங்க. படத்துல சும்மாவே இருக்குன்னு சொல்லி அவன் ஆலமரத்துல படுத்து கிடப்பான் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பேஸ் அது. அதுதாங்க இல்ல அத வேற பெருமையா வேற போடுறாங்க. அதாங்க ஒத்துருச்சுல இருக்கு. அத வேற பெருமையா போடுறாங்க அந்த போட்டோவை போட்டு. இல்ல அது சிம்பாலிக்கு. இப்ப நல்லா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மேய்ஞ்சிட்டு ஒரு அசைப்போடுன்னு சொல்லுவாங்கல்ல, எரும மாடு போய் ஒரு கழிச்சு அந்த மாதிரி படுத்திருக்காங்க அந்த போஸ். நீங்க நல்லா பாருங்க இப்ப போய். அதுல ஹாஷ்டாக் வேற கோமான். யாரு கோமான்? அண்ணன் சீமான் தான் கோமான். இல்ல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இந்த இதுக்கு போராட்டம் பண்ணேன்னு சொன்னப்போ வாரம் உனக்கு போராட்டம் உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேட்டு விட்டாங்க. இவங்க யாரு கூட தாய் பாஸ் விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. டெய்லி என்னத்தையாவது தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா நல்லாதான் போயிட்டு இருந்தான் பித்து. அந்த பயலுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துச்சு. அண்ணன் போய் பித்தளை வச்சு விளக்குறேன்னு விலைக்கு அவன் எனக்கு ஜாப் வேணாம் பணமும் வேணான்ட்டு இப்ப எல்லாத்தையும் ஏங்க பிடிக்க அவன் வச்சுட்டு பண்ணது கொஞ்ச நாளைக்கு சுத்துறான்னு விரட்டி இங்க விட பாருங்க, அதான் போறேன். சொல்ல அவன் பண்ணது இருக்குல்ல ஒரு பிளண்டருங்க. யாருமே அதை பண்ண மாட்டாங்க. அவங்க இருந்த அனுதாபம் இது பாவங்கிற அந்த இதுவும் போயிடும். நீ அவங்க அது அது வேணாம், அது டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவன் பண்ணது தப்பு, அவ்வளவுதான். அப்படி கடந்து போற வேண்டியதான். இல்ல அண்ணன் அடுத்தவன் குடிய கெடுக்கிறது மட்டுமே வேலையா வச்சிருக்காரு. குடிக்கிட்டு மண்ணன் சீமான் தான் போடணும் அந்த அளவு தான் வச்சிருக்கான் பேர். இல்ல நீங்க ஒரு சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தரும் படிச்சு இது பண்ணி வராங்க. சரி வேணாம், அது நம்ம அதை டிபேட்டே பண்ணக்கூடாது. அது வேற மாதிரி போயிரும், விடுங்க. பித்து உனக்கு எனக்கு நிறைய ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அமைதியா இரு. 4 அதர் லிசனர் இருக்காங்க. ரெக்கார்டிங்க போட்டு சந்தில சுத்தம் இல்ல பண்ணிட்டு பித்து என்ன சொல்ல வரேன்னா, என்னைய தூக்குற மாதிரி சொல்லணும். உன்னைய தூக்குறமா என்னை தூக்கிட்டு போயிருவாங்கடா அப்படின்னு அவன் பதறான். புரிஞ்சுக்கோ பித்து. அவர் ஏற்கனவே கழுத்துல துண்டு கட்டியிருக்காரு. பித்து அப்புறம் கட்டி தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பயப்படுறாரு. ஏற்கனவே இப்படிதான் சுத்தில விட்டு பித்து எங்க வீடு வரைக்கும் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ல அந்த வீடியோ. அமைதியா இரு. நான் அந்த பஞ்சாயத்துக்கே போறேன். பித்து வீடியோ மேல ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த பொண்ணு சரியா இருக்கான்னு பாரு. உனக்கு திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் இருக்குது. பித்து கேக்குதா? மேல அந்த வீடியோ பாரு. உனக்கு அந்த பொண்ணு சரியா இருக்கான்னு பாரு. என்ன பொண்ணுன்ட்டு அண்ணாமலை இருக்கான். 2 பேரும் ஒரே ஊர் தானேங்க. ஏய் பொறுமையா இருடா. ஒண்ணுன்னு சொன்ன உடனே ஒரு வெயிட் பண்ணு. வீடியோ ஓரம் வெயிட் பண்ணு. இல்ல அது அவ்வளவுதான் வேலையை பாரு. அது வருவாரு மாமா. அவன் ட்ரெஸ் அப் பாரு. இல்ல நைனா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு வெறியோட அவனை அந்த ட்ரெஸ் கோலத்துல பாத்தீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறதா, இல்ல பித்துக்கு பொண்ணு பாத்தீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறதா? எனக்கு புரியல. பித்து தேடிட்டே இருக்கான். எங்க பொண்ணையே காணோம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சுங்க அது என்னன்னு. நான் எதுக்குங்க அதை தேடணும்? பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே சொல்லிட்டேன். என்னங்க இவன் வந்து நின்றுட்டு இருக்கான். சொல்லுவாங்க தெரியுமா, தூணுக்கு புடவை கட்டினானோ அப்படின்னு. வேங்க திருப்பதிக்கு போயிருக்கியா? இல்ல நேத்துதான் அந்த இது ஹண்ட் பார்த்தேன். அது என்ன இது ஃபங்க்ஷன் சிறப்பா முடிஞ்சுன்னு போயிருப்பாங்க போலயே. என்ன ஃபங்க்ஷன் பண்ணான்னு தெரியல இவன் வேற. சரி இன்னைக்கு பத்திரப்பதிவு ஆரம்பிச்சிருச்சா பரந்தூர்ல கவர்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது? ஆமா அது நியூஸ் பார்த்தேன். ஏதோ 20 ஏக்கர் எவ்வளவோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான். சரி ஓகே ஜாவா ப்ரோ, மணி டைம், இட்ஸ் மை டைம். நீங்க வண்டியை ஓட்டுங்க, நான் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல எப்படி? இருக்கேன். இப்ப வந்து நுழைஞ்சேன் ஜாவா. வந்த ஒன்னும் ஸ்பேஸ் பார்த்தோம். அப்படியே வண்டியை ஓட்டுங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். லைன்ல இருக்கேன். சரி நீ பித்து கல்யாணம் எப்போ நிச்சயம் ஆச்சோ சொல்லுங்க. ஏற்கனவே ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஏங்க அவர் இறங்கி போயிட்டாரு. ஓகே ஜாவாக்கு தான் இன்னும் ஆகல. ஜாவா கிட்ட பேசுங்க. எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, விடுங்க. நானே இப்ப மட்டும் இல்ல ஆமான்னு மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டும். நாளைக்கு முடிஞ்ச நிலைமை அவனுக்கு இறுதி அஞ்சலி தான் போஸ்ட் தான்.
4 பேர் ரெடியா உட்காந்துருக்காங்க. ஜாவா ரிச்சார்ட் எனக்கு இந்த அக்டோபர் நவம்பர்ல ஒரு நல்ல ஸ்பாட் சொல்லு. ஃபேமிலி எஸ்கேஷன் போற மாதிரி, ஃபேமிலியை கூட்டிட்டு ஒரு வெக்கேஷன் பிளான் போற மாதிரி. அக்டோபர் நவம்பர் அக்டோபர் இந்தியாவா நவம்பர் அபராடாண்ணா? இந்தியா தான், இந்தியாக்குள்ளதான். இந்தியாக்குள்ள. பார்த்து சொல்றேன் நானு. டிஎம் பண்ணுங்க, நான் பார்த்து ரெடி பண்ணி உங்க ஐட்டனரி போட்டு தரேன். ஓகே ஓகே, இந்தியாக்குள்ள மாட்டேன். ஏலகிரி மலைக்கு போயிருங்க பேன். ஏலகிரி மலையில என்ன இருக்குங்க ரெட்சார்ட், அதை சொல்லுங்க முத. ஏலகிரி மலை இருக்குது. அது முன்னாடி ஆட்டோக்கார தம்பி கிட்ட கேட்டீங்கன்னா அவர் எல்லா ரூட்டும் சொல்லுவார். கீழே இருக்காரு பாருங்க ஆட்டோக்கார தம்பி கூட, அவர் இந்த மாதிரி வேலைலாம் கரெக்டா பார்ப்பாரு. ஆட்டோக்கார தம்பி மைக் கேட்டிருக்காரா ஜாவா? ஆட்டோக்கார தம்பிகிட்ட கேட்டீங்கன்னா தூத்துக்குடி கொடுத்தனார் அட்ரஸே கொடுத்துரு. தமிழ்நாட்டுல எல்லாம் பெரிய பெரிய கையும் அவருக்கு தோஸ்து. அவருக்கு நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுப்பாரு எல்லாமே. வீடு கட்ட, வாங்க, இடிக்க எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு. இல்ல அது என்ன ஜாவா, அது அனில் படமா இல்ல மூஞ்சூரா? அது அனில். இந்த மென்னும் போயிட்டான். பரணி தொடாத மைக் கொடுங்க. தொடாத வந்திருக்கு பரணி. தொடாத மேல வாங்க. தொடாத யாரும் நம்ம தனியா இருக்காங்க. வாங்க மேல வாங்க. யாருமே இல்ல. கொடுத்துட்டீங்களா? தொடாத. என்கிட்ட என்னுடைய ராசி பலனை பார்க்கணும். அவரை கூப்பிடுங்க. சகல எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? சகல. ஆமா எனக்கு கல்யாணம் எப்ப ஆகணும்னு நீங்க கேட்டு மெல்பர்ன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. நியூயார்க்ல இருக்காரு. ரொம்ப பக்கத்துல தான். வந்துருங்க. தொடாத மேல வந்துருங்க. பித்தோட சேர்ந்து எனக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அதனால பித்தும் போயிட்டாரு. தொடாத. நீங்க எதாவது சொல்லுங்க. எல்லா எல்லா மொத என்ன அது என்ன 5 ஹவுஸா 6 ஹவுஸா 7 ஹவுஸா? போயிட்டாரு. சகல போயிட்டாரு. இல்ல நீ ஜாவா ஒரு போஸ்ட் போட்டிருக்கீல, அந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் ஊருக்குள்ள பிரச்சனை ஆயிருக்குமே, கேட்டிருப்பாங்களே. என்ன கேஸ் நம்மளே போட்டிருக்கோம், நம்மளே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு போராட்டம் பண்றோமே, இது எப்படி காட்டியும் குடிக்கிறது கூட்டியும் கொடுக்குற மாதிரி தானே? அவர் அந்த அந்த நீங்க ஜாதகம் அந்த 7 ஹவுஸோ 8 ஹவுஸோ இன்னும் இருக்குது இல்ல, அந்த சதுரம், அதெல்லாம் மீறி அவருக்கு உங்களுடைய பர்த் ஐடி, ஆதார் நம்பரு, அப்புறமா பேன் நம்பர் கூட தேவைன்னு நினைக்கிறேன். அப்பதான் சொல்லுவாரு நினைக்கிறேன். ஸ்பேஸ் அவர் போயிட்டாரு. ஸ்பேஸ் விடுங்க. வருவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவார். நான் அவரை கூப்பிட்டுருக்கேன். வருவார். ஸ்பேஸ் நீங்க அந்த ஸ்பிரிட் அப்படியே வைங்க. அவர் வந்த உடனே கேளுங்க. இல்ல டெட் ஷாட் நாங்கிட்ட உங்களுக்கு புரிஞ்சுச்சா? போஸ்ட் அடிச்ச அண்ணன் மாநாடு நடத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்ப பார்த்தா அந்த கேஸ் போட்டதே அந்த நபர், அவர் கூட அந்த மாநாடுக்கு எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய நபர் தான் கேஸே போட்டிருக்காரு. அதுக்குதான் திருப்பி பரணி எங்க பார்த்தாலும் ஆடு மாடுகளின் போராட்டம், ஆடு மாடுகளின் மாநாடுன்னு போடுறானுங்க. வெறும் ஆடு மாடா இருக்குமா அந்த மாநாட்டுல? எனக்கு அது புரியவே இல்லை. பேனர் போஸ்டர் எல்லாத்துலயுமே ஆடு மாடு மாநாடுன்னு போட்டிருக்கானுங்க. அண்ணன் படத்திருக்கும் போது பாக்கலையா? ஆடு மாடா கட்டி இருந்துச்சு, பாக்கலையா ஜாவா? அப்ப அந்த ஒரே ஒரு மனுஷன் 500 மாடை வச்சுக்கிட்டு மந்தையில தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி நாளைக்கு பேச போறாரா என்ன? ஆனா இவன் நல்லா ஓட்டுறான். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தூக்கிட்டு வந்துடுறான். ஆடு மாடு, அப்புறம் பாக்ஸிங் பண்றது. இல்ல அதுக்கு இல்ல டெட் சார், அதுல ஒரு கலெக்ஷன் கொடுக்காம பாத்தீங்களா? 22 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் வேற போட்டுருக்காம பாத்தீங்களா? எவ்வளவு தெளிவா. அதான் சொல்றேன், கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் போது அப்புறம் அவனுக்கு என்ன கவலை?
இல்ல எல்லாம் இல்ல ரெடியா அவனுங்க இருக்கானுங்க. அவனுங்களை சொல்லு. ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளா காரணமே இல்லாத ஒரு ஐடியா இருந்தா போதும். எவ்வளவு அசால்ட்டா பண்றான் பாருங்க, நல்லா பண்றான் அவன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கலெக்ஷன் போட்டுடுறான், மாசம் மாசம் வாடகை கட்டிடுறானுங்க அவனுங்கள. அவ்வளவுதான், அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே விடுங்க அவனை, அவன் பாட்டுக்கு கலெக்ஷன் போட்டு அவன் பாட்டுக்கு எதனா பண்ணிட்டு இருப்பான். இல்ல நாளைக்கு மாநாடு வந்து டெட் ஷாட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விளைச்சல் இடத்த வந்து எப்படி மீட்பெடுப்பது அப்படிதான் அவங்களுடைய இது. இல்ல நாளைக்கு ஒரு விளைச்சல் மாநாடு போட்டதுக்கு அப்புறம் அவரோட ஆள் போயிட்டு கேஸ் வாபஸ் வாங்கிடுவாரு. உடனே இவர் சொல்ற எனக்கு கிடைச்ச ஆமா. வெற்றி அப்படின்னு சொல்றாரு. இது இந்த அமரன் தான் பேசிட்டு இருந்தாரு. இந்த எங்க அண்ணன் வந்து எல்லா மாடு எல்லாத்தையும் போட்டு தாக்கிடுவோம். மாடுக்கெல்லாம் வந்து மாடோட கழிவு வந்து மாடு நிலத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்னு நம்ம கீழே இருக்கிற நம்ம அமரன் தான் பேசிட்டு இருந்தாரு. ஆட்டோக்கார தம்பி, ஆட்டோக்கார தம்பின்னு சொல்லுங்க. அதான் ஆல்ரெடி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படிதான் கிடா போடுறவங்களும் அப்படிதான் போடுறாங்க. மாட்டு கிடா போடுறவங்க, ஆட்டு கிடா போடுறவங்க அப்படிதான் பண்றாங்க. விவசாய நிலத்துல போய் கேட்டு அந்த விவசாயம் பண்ணாத காலத்துல வந்து கிடா போட்டு அந்த கழிவு ஃபுல்லா இங்க இருக்கும். மேய்ச்சல் அந்த ஏரியாவில மேய்ச்சல் விட்டு அப்படிதான் இது பண்ணுவாங்க. இதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு என்ன இது புரியல எனக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, அரசு நிலத்தை வந்து அப்ப இது தரிசனங்களை வந்து இதாக்கி ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்து அது மாதிரி ரெடி பண்ணி ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சு, இயற்கையான தோட்டம் அமைச்சு அதுல ஆடு மாடை மேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதான் இந்த விளைச்சல் இடத்த வந்து மீட்பெடுப்போம், விளைச்சல் இடத்த மீட்பெடுப்போம் அப்படித்தான் அவங்க போட்டு பேசிட்டு அதான் இருந்தாங்க. முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு 2000 அந்த இடத்த வந்து ஒரு 2500 கம்பெனி கூட்டா 2000 பேர் வேலைக்காவது வருவானுங்க, குடும்பமாவது முன்னேறும். இல்ல அவன் மாடுக்கா தீவனத்துக்கு என்னென்ன வகைகளோ கண்டுபிடிச்சு புல்ல வளர்த்து அதை வெட்டி போற அளவுக்கு டெக்னிக்கல் வந்துட்டாங்க. இன்னும் இது காடுகளை உருவாக்கி அதுல ஆடு மாடை மேய்ப்போங்கிறாங்க. என்ன கான்செப்ட்னே புரியல. இதே குரூப் தானங்க அந்த திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு எஸ்டேட்டை கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தது. நாங்க கீழே எல்லாம் வரமாட்டோம், மேலதான் உட்காந்துருப்போம்னு சொன்னது இதே குரூப் தானே? ஆமா ஆமா, அது அந்த இது 100 வருஷம் இது முடிஞ்சிச்சு. அது வந்து மேல வந்து கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஐயா அது ஆக்சுவல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஐயா. இல்ல ஜாவா இங்க வந்து புலி இருக்கு, அப்புறம் அந்த பிளாக் இது கருஞ்சிருத்தல், அதே மாதிரி யானைகள், அது மாதிரி எல்லாமே ரொம்ப ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்டா மாறிடுச்சு. அதனால என்ன சொன்னாலும் இனிமே மனிதனுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதுக்கு ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்க 100 வருஷம் வச்சிருக்கோங்கிறதுக்காண்டி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த இடத்த நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். மில்லு கடைசியா மறுபடியும் பழையபடி அந்த மில் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஜாவா அந்த எஸ்டேட் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. கீழே வந்துட்டாங்க, மேல கிடையாது. இப்ப மேல வந்து பஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி அங்க ஒரு செடியை வேணா பறிச்சு கீழே அவங்களுக்கு எல்லாம் திருநெல்வேலியில அந்த இது இருக்கு, லா காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வீடு கட்டி கொடுத்துருச்சு கவர்மெண்ட் அந்த வேலை பார்த்த எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால மேபி அங்க அடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரிசர்வ் ஃபாரஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஜாவா உங்க ஃப்ரெண்டு சேமனி என்ன மைக்கே கொடுக்க மாட்டாரு. என்னாச்சு அவருக்கு? நான் ரெக்வஸ்ட் கொடுத்தே பேச மாட்டேன். அதுல அவர் ஸ்பேஸுக்கு போய் மைக் கேட்டா மைக் கொடுக்க மாட்டாரு ஜாவா. அவர்கிட்டே கேளுங்க. ஏங்க சேமா மேல வந்து பேசுங்க. டெட்சாட்டும் போயிட்டாரா? ஆமா ஆமா, வருவார். இல்ல பரணி, இப்பெல்லாம் வந்து மாடு வந்து கடை தெருவுல, ரோட்டு தெருவுல ஒட்டி வச்சிருக்க போஸ்டரை தான் தின்னுது. அந்த மாட்டை எப்படி அந்த கழிவு வந்து நிலத்துக்கு உற்பத்தி ஆகும்? அது கெமிக்கல் தானே தின்னுது இப்பெல்லாம். டவுன்ல இருக்க மாடு
கிராமத்துல இருக்க மாடு தான் எங்க அண்ணன் போராடிட்டு இருக்காரு இப்போ. இது ஓ டவுன்ல இருக்கு. நான் ஓகே கிராமத்துல இருக்கிற மாட்டுக்கு. ஓகே ஓகே. சொல்ல முடியாது. டவுன்லயே 2 தெருவை வந்து காட்டா மாத்துங்க கூட எங்க அண்ணன் தீர்மானம் வைப்பாரு. நடுவுல டவுன்ல 2 தெருவை வந்து காடா மாத்தி அதுல மாடை வளர்க்கறதுக்கு தான் ரெடி பண்ணி தாங்க கூட கேட்பாங்க. பூங்காக்கெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க? ஓகே ஓகே. உடனே அததான் ஒருத்த கேள்வி கேட்டுருந்தேன். அதான் ஒருத்த கேள்வி கேட்டிருந்தான். டேய் நான் விளைச்சல் போட்டிருக்கிறேன், நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன், புல்லு வெட்டியிருக்கிறேன். அந்த புல்லை தின்னாத இருக்கிறதுக்கு இந்த மாடை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது? நீ பாட்டு இந்த இடத்துல எல்லாத்தையும் மாடெல்லாம் ஓட்டி விடுன்னு சொல்ற. இது வந்து வேலி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அட நான் வந்து சுந்தர், விளைச்சல் உங்க போட்டேன். பிரச்சனை உங்களுக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு ம். குள்ள மாடு ஆட்டோ ஓட்டி பாத்திருக்கீங்களா? ஆட்டோ குள்ள மாடு ஆட்டோ ஓடிச்சா? ஆமா, அது என்ன சொல்லுங்க திருப்பி புதுசு. அந்த ஆட்டோ ஓட்டுற மாடு கீழதான் நிக்கிறான். குள்ள மாடு ஆட்டோ ஓட்டி பாத்திருக்கீங்களா? இல்லையே, நான் பார்த்தது அவன் இல்லையே. அதுக்கு முன்னாடி வெறும் வீல் பேரிங், எஸ்கேஎஃப் வீல் பேரிங் வச்சுட்டு கைய காலை மடக்கி வச்சுட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தான். அவன் இன்னைக்கு ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறான் சென்னையில. இதுல வந்து இன்னைக்கு ஒருத்தன் வந்து கேள்வி கேட்டிருக்கான் அவங்கிட்ட. என்னன்னா, பாம்பேல பாஸ்போர்ட்டை வெளியே வாங்கிட்டியா, நம்ம டிஎம்ல பேசிக்கலாம். டேய் இங்க வாணி. அதை டிஎம்ல கேள்வி கேட்டுக்கிறாமே கரடி எனக்கு. ஏன் அதை வெளியே கேட்டு டிஎம் கூப்பிடுறான் அவன். அவன் பூரா நாளும் வீல் சேர்ல தான் சுத்துறான். கிறுக்கு தாடி. அதுதான் என்னால சொல்ல முடியாது. நான் அதோட இறங்கிக்கிறேன். அவனை ரொம்ப அண்டர் ரெஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க. அவர் பண்ற பிசினஸே வேற. என்ன பிளாக் ஊம்பர் டைகரா? பிசினஸ் ஹெச்ஆர் பண்றாரு பிளாக் அவரு. டைகரா? ஊம்பர் ஆமா ஆமா, அந்த பிசினஸ் சேர்த்து பண்றாரு. அது பார்ட் டைமா பண்றாரு. அவர் மெயினா பண்றது வந்து பொட்டலம் வித்துட்டு இருக்காரு அவரு. ஓ பிளாக் அவர் டைகர் என்ன ஒரு சைன் ஏதாவது காப்பியா? பண்ணிட்டான். ஆனா அந்த வீல் சேர்ல பிச்சை எடுக்கிறது மட்டும் நிப்பாட்டமா பண்றா. டேய் பைத்தியக்கார பேக் புதி அப்படின்னு சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் பாவம். இல்ல அன்னைக்கு அவர் சொன்னாரு, கூடிய சீக்கிரம் அதையும் பண்ண வச்சிருவீங்கடா அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. அவரே ஒத்துக்கிட்டது தான் அது. ஆனா பட் அவரோட மெயினா பண்றது வந்து சும்மா சொன்ன விஷயமும் நான் சொன்ன இந்த பொட்டலம் வைக்கிற விஷயம் ரெண்டுமே பண்றாரு அவரு. டே மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காரு. சந்தானா போலீஸ். ஓ ஓ சந்தானா போலீஸ். சரி ஓகே, அந்த பைத்தியக்காரனை ஏத்தி பேசுங்க. அவ்வளவுதான். நன்றி நண்பர்களே, வணக்கம். அவரு இப்பெல்லாம் வந்து மேல வந்து பேசுறதுக்கே அவருக்கே தயங்குறாரு. முதல்ல இல்ல அவர் முடியாது. ஏன்னா அவர் வந்து அதாவது பிச்சைக்காரன் வந்து டக்குன்னு ஒரு ஆர்மி சூட்டு போட்ட மாதிரி அவர் வந்து போராளியா இருக்கணுமா, குண்டு வீசணுமா, அந்த மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு பைத்தியக்கார திருக்கு தாயொலிய மாதிரி சுத்திட்டு திரிறான். அது எதுவும் பண்ண முடியாது அவனுக்கு வந்து. இல்லண்ணா உன்னை கேள்விப்பட்டேன் கரடி. கோர்ட்ல வந்து எனக்கு நாம் தமிழர் சம்மந்தம் இல்ல, நான் எந்த ஒரு இயக்கத்தையும் ஆதரிக்கவும் இல்லை, எதுவுமே எனக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை சூழ்ச்சியில வளைச்சு போட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு ஐடி மாத்திட்டு வந்து இவர சூழ்ச்சியில வளைச்சிருக்கு. இவன் மண்டல பைத்தியக்காரத்தை மண்டையில அடிபட்டவன் இவன். அதாவது பெத்த குழந்தையும் அம்மாவையும் போய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் காலில் விழ வச்சு திருட்டு தாயிலே பேர போற அமரன். எனக்கு தெரிஞ்சு காணாட்டுல வந்து இவங்க அப்பன் தூக்கிட்டு போய் அந்த சவுக்கு தோப்புல இவனை மாத்து குண்டி கரான்னு அடிச்சிருக்காங்க. இவன் அவங்க அப்பன் செஞ்ச வேலைதான் இது. அன்பரசன் செய்யாத வேலையே கிடையாது. இவனை வந்து மாத்து குண்டியில போட்டு கரக்குன்னு ஏதோ பண்ணிருக்கிறான் பைத்தியக்காரன் நாய. இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அவர் பாவங்க. அந்த மனுஷனையே கத்திட்டுறீங்க. ஆமா, அந்த ஆளு வானத்தை பார்த்து கையடிச்சிருக்கலாம். வீண் விந்துக்கு பிறந்த ஒருத்தன். ஆனா இவர் இங்க இருந்து போய் தஞ்சாவூர் போய் சீர்வரிசை வண்டியை வேற பக்கம் ஓட்டுங்க. சரி ஓகே, உடியா ஹோஸ்ட் உன்னோட விருப்பப்படி வேற பக்கம் ஓட்டுவான். டெட்சாட் பக்கம் ஓட்டு. டெட்சாட் கிட்ட ஒரே ஒரு ஐட்டம் ப்ளீஸ். இங்க இருந்து போயிட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டு சீர்வரிசை வாங்கிட்டு வந்திருக்காருன்னா ஐயா ஐட்டத்தை அவர் பயப்படுறாருயா, புரிஞ்சுக்கோங்கய்யா. உங்க ஐட்டத்தை இல்ல அவரு
பரணி அவர் என்ன சொல்றேன், ஐட்டத்துக்கிட்டே ஐட்டம் வாங்கி வைக்கிறான் அப்படின்றதான் சொல்றாரு அவரு. டெட்காட் சொல்ல வர்றது என்னன்னா, அதுவே ஒரு ஐட்டம். அந்த ஐட்டத்துக்கிட்ட இவரு ஒரு ஐட்டத்தை வாங்கி இருந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. பட் ஹோஸ்ட் நீங்க அங்க போய் தப்பிச்சுக்கோங்க, என்ன இவனுங்க சொல்லியிருக்கான், வண்டி ஏத்தி விட்டுறானுங்க. அங்க என்ன சொல்லியிருக்கான், எனக்கு பச்சை கலர் ஜெட்டி வேணும், ப்ளூ கலர் ஜெட்டி வேணும் கேட்டிருக்கான் அவன். இவனை என்னங்க சொல்லுவீங்க நீங்க சொல்லுங்க? வாங்கி தரோம், ஜாக்கி ஜெட்டி தான் வேணும் எனக்கு அது ஒண்ணு இல்ல, அப்படின்னு சொல்றான். பாண்டிச்சேரியில இந்த நேரு ஸ்ட்ரீட்ல 4 பேர் 4 வியாபாரம் பண்ணுவான். அந்த அந்த மாதிரி இவன் ஏதோ ஒரு புதுசா வியாபாரம் பண்ணியிருக்கான், பிளடி ராஸ்கல். பட் பீயிங் a கிரிமினல் யூ cannot do that. அதாவது நான் அந்த அந்த தி ஹண்ட்ல இருக்கிற அமித்தோட ஹேங்க் ஓவர்ல தான் நான் பேசுறேன். ஒன் மேன் ஹீரோ, ஒன் மேன் டெரரிஸ்டா? பட் a சில்லற தாய் cannot be a terrorist. டெரரிஸ்ட் ஆர் He cannot be a சம்திங் leader. ம். ஆர் நத்திங். அட நம்ம பரோட்டா மாஸ்டர் வந்திருக்கிறாரு. என்ன நீங்க நீங்க அதை விட்டுட்டு நீங்க ஸ்பேஸ் பரோட்டா நீங்க மாஸ்டர் ஸ்பேஸ் வந்திருக்காரு. ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இவருடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்கணுமே. ஐயோ கண்கொள்ளா காட்சி. இல்ல டெட் சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம ஸ்பேஸ் இருக்காப்ல இல்ல, இவரையும் காலையில பேசுற ஜாலியையும் ஒரே ஸ்பேஸ்ல பேச விடணும். கண்டிப்பா கண்டிப்பா இப்போ கூடிய சொன்னீங்களா சீக்கிரம் அது சிறப்பு. அந்த நேரத்துல சிஎல் இருக்கணும். ஐயோ பாண்டி சிஎலா டிவிக்கு அப்பா நான் வரவே பாண்டி இல்லை. இருக்கணும். அந்த சிஎல் இருந்ததுன்னா அந்த ஆட்டத்துக்கே நான் வரல. சரி ஹோஸ்ட், நான் இதோட டிவிக்கு சாஞ்சி பாண்டி படுக்கிறேன். ரொம்ப நன்றி. சரி ஆனா எங்க சிஎல் அமரன் வேணாம். வந்தாரு மட்டும் அவர் கேட்காதீங்க, அவர் செருப்பு கொண்டாடிங்க. அமரன் வந்து புதுசா வந்து உத்தமனா நடிப்பான், ஆனா அவன் இன்ன வரைக்கும் எச்சு தயாலியா தான் இருக்கான். அவன் இல்ல ஆட்டோ அப்ப மட்டும் ஓட்டுறானே அப்ப தவிர்த்து வேற விட்டுருங்க, எந்த சேஞ்சும் கிடையாது. இல்ல அப்ப விட்டுருங்க, இவருக்கு சீரியஸ் வாங்கி கொடுத்துருவோம் தஞ்சாவூர்ல ஸ்பேஸுக்கு. கரடி ஆமா, அவன் சரி இன்னமும் ஊர்ல வந்து எங்க எங்க வந்து சைடுல காத்து வாங்கி ஓத்து திங்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் நிக்கிறான். ஓட்ஸ் சாப்பிடுறான். ஓட்ஸ் காலையில இருந்தாலே ஓட்ஸ் தான். உழைச்சி சாப்பிடுறாரு அவர், உழைச்சி. பீட்சா பீட்சா சாப்பிடுறதா கேள்விப்பட்டேன். பீட்சா அதெல்லாம் அதுவும் ஒண்ணும் சாப்பிடுறாரு. கிடையாது. அவன் ஒரு பிச்சைக்கார பயலி. அவனை இப்ப மைக் வாங்கி பேச சொல்லுங்களேன். என்கிட்ட பேச சொல்லுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். இங்க இருந்து ஆட்டோலயே போயிருக்காங்க தஞ்சாவூருக்கு. மொத்த குடும்பத்தையும் பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. இதுல வந்து டே டைம்ல வந்து புல்லட் ஓட்டு வரான், நைட்ல வந்து ஆட்டோ ஓட்டு வரான். எப்படி காம்பினேஷன்? ம். பொட்டலம் தன்னும்ப ஓட்டுறான், ஆசனம் தெரியுமா? அதுதான் பண்றாரு அவரு. தன்னும்ப ஆசனம். பொட்டலம் ஓட்டுற நாய்க்கு இன்னும் பேச்ச பாரு. மேல சரி வாங்க. ஜாவா, உங்களோட ஸ்பேஸ் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க வண்டி வேணா ஓட்டிக்கோங்க, நான் போய் சாஞ்சி. ஆமா ஆமா கலை ஜாவா, நான் கூட கலைய கிளம்புறேன். நான் அப்புறம் வரேன் இல்ல ஜாவா. கலைய கழிச்சிட்டு ஜாவா இருந்தாலும் சொல்றத கேட்டீங்களா ஜாவா? இந்த மாதங்கள்லாம் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க சரியா? ஆமா, இந்த மூக்கா பேச்சு இல்ல, மூக்கா பேச்ச கேட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஸ்பேஸ கண்டினியூ பண்ணுவோமா சாத்திடுவோமா? உங்க நம்ம 2 இஷ்டம் பேர் தான், தான் இருக்கோம். உங்க இஷ்டம் தான். ஆட்டோக்கார தம்பி கீழே தான் இருக்காரு, அவர் வச்சு ஓட்டலாம் இல்ல வேணாம். டெட் ஷாட் அவருக்கு ஆட்டோ காக்கி மேல அவரு விழுவாரு. நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம் ஜாவா, அப்படின்னு வாங்க ஜாவா. யோ என்னையா நீங்க ஆட்டோக்கார தம்பி என்ன ஓகே மக்களே, சொல்லுவான்? ஜாயின் பண்றேன், அடுத்த ஸ்பேஸ் போடுங்க, ஜாயின் ஜாவா பண்ணிக்கிறேன். ஆட்டோக்கார என்ன சொல்லுவான்? நான் போய் உட்கார்ந்தேன் எல்லாம் பயந்து ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணான்னு சொல்லுவான். தேவையா உனக்கு அது? ஆமா, இவர் பெரிய இது என்னது பிளாக் பிளேயரு, மேல வந்து வெடிக்க போறாரு. நீ அங்க டெட் ஷாட், நீங்க வேற. சரிம்மா, நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன், உங்க இஷ்டம். அது அவ்வளவு பெரிய டைகரே போட்டோ எடுத்தா மாட்டிக்கிட்டானுங்க, அதனால கடந்து போவோம். இல்ல லைசென்ஸ் இல்லாம மாட்டிக்குவானுங்க, லைசென்ஸ் ட்ரிபிள்ஸ் இல்ல போய் மாட்டிக்குவானுங்க. 2 பேரும் போனாலே போலீஸ் பிடிப்பாங்க, 3 பேர் போய் மாட்டினா அப்புறம் குத்தமா மொஜாவா செய்வா. அவன் ஒருத்தன் தாங்க சென்னையில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் பைக்ல பைக்லயே இல்ல போயிருக்கான் ஜாவா, பாருங்க, அது தற்கொலை. அவன் வேற பைக்ல போன மேட்டர் கிடையாது. எதுக்குடா வந்தேன் கேட்டா ஒரு வார்த்தை சொன்னா பாத்தியா, பீச்சை பார்க்க வந்தேன் சார், ஜென்னல் பீச்சடா இங்க இருக்கு வெண்ணு. இல்ல பரணி, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லலாம். எங்க சார் காசு வச்சுக்க, நான் ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜென்ட்டான வேலைக்கு போறியா? எங்க போற? பீச்சுக்கு போறேன். யார ஊம்ப போறேன்னு கேட்டிருக்கணும். பட் அப்படி கேட்க கூடாது. அமரன் வந்து ஆட்டோல போவார்.
இல்ல டெட்ஷாட் எப்படிலாம் காதுல பூஸ்தி இருக்காங்க அந்த காலத்துல. எத்தனை பேர் வாழ்க்கைய விளையாண்டுருக்காங்க பணத்தை வச்சு. பணம் பத்தும் செய்யும். செய்யும் டாடி. ஆமா ஆமா, பத்தும் செய்யும். அதான் செஞ்சிருச்சு அவருக்கு, பத்தும் செஞ்சிருச்சு அவருக்கு. கடைசியில மண்டையில 10 போட முடியாத அளவுக்கு ஓட்டாதான் விழுந்துச்சு. ஈழம் கிடைக்கும், ஈழம் நீங்கள் கையில் கிடைக்கும், கிடைக்கும், பெருசா கிடைக்கும், சிக்கல. இது பாத்தீங்களா, இந்த வீடியோ பாத்தீங்களா டெட்ஷாட்? ஐயாவுடைய விசுவாசிகளாம், சின்னையோட விசுவாசிகளாம் நேத்து சொன்னாங்க. இல்ல டெட்ஷாட், எது கிடைக்குதோ இல்லையா, மத்தி மீன் குழம்பும் கேரளா மட்டன் ரைஸும் கிடைக்கும். அதுல பெரிய கூத்துன தெரியுமா ஜாவா? பொரிச்ச மீன் 3 பீஸ் இருக்கும். இவன் வந்து தள்ளி வைப்பான், ஒதுக்கி வைப்பான். அதை எடுத்துட்டு வந்துட்டு சோத்து மாடு எவ்வளவு மோசமா இருந்திருக்கான் பாத்தியா? சரி, அவன் அடிபட்டு வரானே, சாப்பிட்டியாடா கொண்டியானங்க ஒரு வார்த்தை கேட்கலாம்ல, அதை கூட அவனுக்கு கேட்க மனசு வரல. கார்த்தி பாப்பாரு 3 நாள் ஆச்சு இன்னும் இதை விட்டு வெளியே வரலையாடா அப்படின்ற மாதிரி ஆயிப்போயிருவாப்ல. நான் டெய்லி பொழுது போலாம் நைட்லாம் உட்காந்து அந்த படம் தான் பாத்துட்டு இருக்கேன். திருப்பி பாத்துட்டே இருக்கேன். இல்ல அவனுங்க சீரீஸை வந்து பொலிட்டிக்கலா கொண்டு போகாம இன்வெஸ்டிகேஷன்ல போனது சேஃப் பெட். பொலிட்டிக்கலா நிறைய பேர் உள்ள வந்திருப்பானுங்க. இவனுக்கு என்னைக்கா பாலிடிக்ஸ் பண்றதுங்க? இவங்க பண்ணது ஃபுல்லாவே ராபரி, ஸ்மக்லிங், அதுதான். அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க இவங்க? பாலிடிக்ஸ் பண்ணானுங்க இவனுங்க. ஓலா விட்டு சுத்துறானுங்க, நாங்க பாலிடிக்ஸ் பண்ணோன்னு. இப்ப கூட என்ன பண்றான், அதை கீழே ஒருத்தருக்கு அவர் விட்டு பொட்டலாம் ஓட்டுறாரு. சோயங்கல்ல இருந்து தரமணி வரைக்கும் கேள்வி ஒரு கூட்டு கேள்வி ஒரு பாலிடிக்ஸ் பண்றாருன்னு. ஐயா, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தெரியாதுயா. அது டெட்ஷாட்டோட ஒரு மொத்த கருத்து டெட்ஷாட் கருத்து. ஏன்னா எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சுச்சுன்னா அந்த கருத்தை நாங்களாம் வந்து ஏத்துக்கலாம். நான் எந்த சீரீஸையும் இந்த மாதிரி கண்டினியூ பார்த்ததே கிடையாது. முதல்ல சீரீஸை முழுசா பார்த்தது கிடையாது. இந்த சீரீஸ் நேற்று நைட்டு 5 எபிசோடு, அப்புறம் மீதி 2 எபிசோடு ஆபீஸ்ல வந்து பார்த்தேன். டெட்ஷாட் நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தூங்காம முசாஃபர் நகர்னு ஒரு சீரீஸ் இருக்கு. முசாஃபரா? ஆமா ஆமா, நானும் அப்படிதான் ஒரே ஷாட்ல பாத்துட்டேன். முசாஃபர் நகரா முசாதா பாத்துன்னு சொல்லி பிரைம்ல ஒரு வெப் சீரிஸ் இருக்கு. மிர்சாபூர், மிர்சாபூர் நல்லா இருக்கும் அது. மிர்சாபூர் அந்த மாதிரி அது நல்ல வெப் சீரிஸ் அது. நல்லா இருந்துச்சு. பாக்கணும் 4 வார்த்தைக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசுவானுங்க. இல்ல இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, அங்க உள்ள அப்பாவி மக்களை மண்டையை கழுவி சாவடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி சண்டை எல்லாம் ஒரு சண்டை கூட போடல. அங்க உள்ள மக்களே கொண்டிருக்காங்க, பயமுறுத்திருக்காங்க. அப்பாவியா இருக்கு. அவங்களோட ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கு, அந்த புக்கை படிங்க. அப்பாவி மக்களை லோக்கல்ல எத்தனை பேர் கொண்டிருக்காங்க. அதுல தப்பிச்சவங்க பூரா இப்ப இந்தியாவுக்கு போய் அங்கிட்டு இருந்து ஓடிட்டாங்க. உயிருக்கு பயந்தவன் பூரா கையில காசு இருந்தவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ஓடிட்டான், காசு இல்லாதவன் இந்தியாவுக்கு வந்துட்டான், அவ்வளவுதான். மற்றபடி சாவடிச்சிருக்கேன், எத்தனை பேர் பயமுறுத்துறேன். ஃபுல்லா ஒரு பயத்துல டிஃபன் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போனாங்கல்ல ஒரு சீன். ஆனா இவங்க எல்லாருமே ரஜினி படம் தான் பாத்துருக்காங்க. கோடு வேர்டு 88 89 ரஜினி படம், நல்லவனுக்கு நல்லவன், குரு சிஷியன், இந்த மாதிரி படம் அப்படி இல்லைங்க. அந்த காலகட்டத்துல யாரு பெரிய ஹீரோ? கமல், ரஜினி தான். சரியா? பாலிடிக்ஸா காமிக்கலாம், காமிக்கலாம். அப்போதே தமிழ் படம் யாருங்க பெரிய படம்? ரஜினி, கமலை தாண்டி நீங்க யாரை பாத்துங்க? அதனால அதை ஒரு இதா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். உடனே நீங்க அப்படிதான் பாத்துருப்பாங்கன்னு அர்த்தமும் கிடையாது. அது ஒரு இதுக்காக வச்சிருக்கேன். என்ன சிம்பாலிசம்னா, அங்க ரஜினி படம் ஓடுற தேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கும், சந்தேகம் வராது. அதுதான் அந்த இது. அது இல்ல டெட்ஷாட், எனக்கு அந்த திருப்பதி கோயிலுக்கு போய் முட்டை போடுவாங்க தெரியுமா, வருஷம் 2 அங்கதான் அவன் யாரும் ரங்கோத்தமன் சொல்லியிருப்பாரு. ஆமா கார்த்தி, நான் புக்கு படிச்சிருக்கேன் கார்த்தி. நம்ம சீனா பார்க்கும்போது வந்து இவங்க எந்த அளவுக்கு அதுல வெறி பக்தியில வெறியா இருந்து திருப்பதி கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சு முட்டை போட்டிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த போலீஸ் ஒரு கேள்வி கேட்பான்ல, இது என்ன ஃபங்க்ஷனாடா மயிராண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஃபங்க்ஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது ஃபங்க்ஷன்ங்கிற மாதிரி சொல்றேன் அப்படி. எனக்கு என்ன டவுட்னா கார்த்தி, எனக்கு என்ன டவுட்னா, ராஜபக்சே வந்தாலும் திருப்பதிக்கு போறாப்ல, இவனுங்களும் திருப்பதிக்கு போறானுங்க. திருப்பதிக்கு என்ன சம்பந்தம் எனக்கு என்ன புரியலையே. ராஜபக்ச சைடையோ
அங்க வந்து இவங்க என்னென்ன பேசினாங்களோ ஒருத்தனையும் கேட்க வக்க மசர் ஒருத்தனும் இல்லை போல. அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் கொண்டுருவேன். ஏங்க அந்த ஒரு பிரபாகரன் வந்து ஒரு மசூதியில குண்டு போட்டு கொண்டிருப்பாங்க, அது பேர் என்ன, காத்தான்குடியா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரமான செயலுங்க. அங்க உள்ள அந்த இலங்கை தமிழர் இங்க வந்துட்டு நம்ம ஊர் வாச்சாத்து அந்த தாமிரபரணி நடந்திருக்குமே அது இதெல்லாம் பேசுறாங்க தற்போது காயிலுங்க. அவன் அந்த காத்தான்குடியில எவ்வளவு கொடூரமான மேட்ரு. நம்மளாம் அது உட்காந்து பேசுறதுலதான் தப்பு. இவங்க வந்து புனித பின்பம் கட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நான் பாக்குறேன் ஒரு சில பேர் வந்துட்டு என்னடா இவங்களை பொதுவா பேசுறீங்க அப்படின்ட்டு வர்றேன். டே உங்களை நான் பொதுவா பேசுறடா, அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை சப்போர்ட் பண்ணவங்க தான் பேசுறோம். அதுதான் இங்க யாரு இல்ல கார்த்தி, இவனுங்க வந்து இவனுங்களோட ஹிஸ்டரியை செக் பண்ணா இவனுங்க ஆக்சுவலி உலக தீவிரவாத இயக்கத்து கூடயும் கான்டாக்டா தான் இருந்திருக்கானுங்க. ஏன்னா நீங்க இங்க இவரு இறக்க போறாரு, பக்கா ஸ்மக்லர்ஸ் தாயிலுங்க. இந்த சந்தில மகேஸ்வரன் ஒருத்தர் பேசுறான்ல, இந்த சந்தில மகேஸ்வரன் ஒரு தாயில் இன்னமும் உட்காந்து பேசிட்டு இருப்பான். மகேஸ்வரன் முத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி, இந்த தோட்டா புண்டாமா இருக்கான், இந்த கீழே இருக்கான், அவன் ஸ்பேஸ்ல வந்து பேசுவான். அவனோட நியூஸ் வந்து சிஸ்ல இருக்கான் போல, அவன் அந்த டேட்டா வெளில வந்துருக்கு. அந்த நாய் வந்து ஸ்மக்லர். இல்ல ரகுவத்தம்மனோட ஒரு நிமிஷம் அந்த ஐ திங்க் மரகதம் சந்திரசேகர் நினைக்கிறேன் அவங்க அந்த அந்த பாம் பிளாஸ்ட்ல அந்த குழந்தை ஒண்ணு வருமே கவிதை சொல்ல போறது, அவங்களோட மகதான் கோகுலவாணி. சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய அநியாயங்க அது. இவனுங்க என்ன சொல்றானுங்க, நாங்க உலகத்துக்காக போராடுறோம், மனிதத்துக்காக ஏண்டா ஒரு குழந்தை அந்த பொண்ணு அது அதுக்கு அது செத்துருமேன்ற அந்த அறிவு கூட இல்ல, அந்த அறிவு கூட அந்த பொண்ணு யோசிக்க விடாம இவனுங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டு பண்றானுங்களே. அப்ப இவனுக்கு எவ்வளவு பெரிய எச்ச தாயில இருப்பானுங்க. இல்ல எனக்கு என்னடா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பொண்ணு தான் கவிதை பாடுறேன்னு சொல்லி கூட்டு போய் அதையும் சேர்த்து கொள்ளுவது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அதுதாங்க அந்த குழந்தை இல்ல ஒரு குழந்தை வரப்போதுன்னு தெரியாம இருந்திருந்தா கூட ஒத்துக்கலாம். அந்த குழந்தைய வச்சுதான் அந்த இதுவே பண்ணிருக்கா. அப்ப அந்த அளவுக்கு இவனுங்க வந்து மனசாட்சி இல்லாத நாய்ங்க இவனுங்க. அதேதான் இல்ல கௌசிக் இருங்க, ஃபேக்ட் செக்லாம் பண்ணல. கௌசிக் செஞ்சு கொஞ்ச நேரம் பேசட்டும். அதே பழக்கம் தாங்க இவனுங்கிட்டே இருக்குது. இப்ப இவனுங்க பேசுறானுங்கல்ல, ஆடு மாடை போய் எடுத்துட்டு போய் ஏத்த போறோம் ஏதோ பண்ணன்னு சொல்லிட்டு, அதேதான் இவனுங்கிட்டையும். இவனுங்க மாதிரி ஒரு சில்லற தாயிலும் உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த நக்கி மக்கா இங்க வந்து இல்ல நம்ம இங்க வந்துட்டு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்கல்ல, இங்க இவங்க என்ன பண்ணாங்க, இது அவங்க எல்லாம் எப்படி ஏமாந்தாங்களோ, உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்து இடுப்புல குண்டை கட்டிட்டு போயிட்டு ஒரு பிரதமரை கொண்டுச்சுல, அதே மாதிரி நீங்க நல்லவன்னு நினைச்சு இங்க உள்ள தலைவர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது பெரிய பெரிய தப்பு. அது இப்பதான் புரியுது. மற்றபடி இவன் யாருமே உங்களுக்காக வந்து உங்க இடத்துல யாரும் கொல்லலையே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆனா இந்த புண்டாம உட்காந்துட்டு துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா டே, இங்க வந்துட்டு அப்பாவி மகளை பொண்ணு போட தயாரிங்க நீங்களா புண்டா மகளா? காளி சிரிக்கிற மாதிரி இல்ல காளி அம்மா வந்து இல்ல காளி சிரிக்கிறான். நான் ஒரு எடுத்துக்கார சொல்றேன். காளியோட அம்மாவை கூட்டி போயிட்டு இந்த கூட்டத்துல அவன் அம்மாவும் தங்கத்தையும் செத்து இருந்தா ஸ்மெயிலி போடுவான். போடுறா ஸ்மெயிலி, ஸ்மெயிலி போடுவான். இதுல இன்னொரு பிளான் பண்ணுவானுங்க, இந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏண்டா அங்கேயும் மக்கள் தானே இருக்காங்க. இவனுங்க எந்த அளவுக்கு இவனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா? இதுல ஒருத்த பெருமை இதெல்லாம் பேசுறானுங்க. நாங்க மனித சமுதாயத்துக்கு மயிரை புடுங்க போறாங்களா இவனுங்க? இல்ல ஒரு பாடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தல, சப்போர்ட் பண்ணவங்க கூட செத்துட்டான். என்ன பண்றீங்க ஜெயிலுக்கு போனேன்? நம்ம தலைவர்களை பேசினாலும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாடா. பாடி என்ன புண்டாமனா ஸ்மெலி புண்டை போடலாம், அறுபது புண்டே இல்லை. பேசுங்க சொல்லுங்க கௌஷி சொல்லுங்க. இல்ல நீங்க சொன்னீங்களா அந்த குழந்தை பாம் அந்த கவிதை படிப்பு, அதுல பொல்லாதவன்ல ஒரு சீன் கூட வரும். விரோதக்காரன் குடும்பத்தோட இருக்கும்போது அவனை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சிருக்கணும் வெற்றிமாறன் பொல்லாதவன்ல. ஃபேமிலியோட இருக்கும்போது கூட இவனுங்க அந்த கருணை கூட இருக்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது குழந்தை அவன் வந்து அந்த படத்துல வந்து கூலிக்கு மாரடிக்கிறவங்க, அவன் கூட ஒரு எத்திக்ஸ் வச்சிருக்காங்க. இந்த காப்பாத்த போறோம். இவங்க டெட் ஷாட் இவங்க எதுக்காண்டி மறடிச்சாங்க? இவங்க கூலிக்கு கொலை பண்றவங்க தான்.
எதுக்கு இத்தனை நாள் இவங்கள பிளாக் லிஸ்ட்ல வந்துச்சு? பரணி இவங்கள பத்தி இவனுங்க நிறைய விஷயம் அது நமக்கு தெரியும் பரணி, நமக்கு தெரியும் இவனுக்கு கூலிக்கு மாற நாய் என்னான்ட்டு. ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்க வெளியே, அதானே முக்கியம். எங்களுக்கு ஒரு கொள்கை, உலகத்திலே பெரிய கொள்கை நாங்க வச்சிருக்கோம், என் தலைவர் தான் புழுத்தின்னு பேசுறானுங்க. தலைவரை தூக்குறவங்க எங்க ஜெயிலுக்கு போறான்? இந்த காளி பொங்கலுக்கு ஜெயிலுக்கு போனாப்ல, அடுத்த பொங்கலுக்கு தோட்டா போனாப்ல. சிறப்பு தானே இதெல்லாம். அருமையான அவன் என்ன இல்ல விழாவா? காலி தான் நினைக்கிறான். ஐயோ எங்களை பார்த்தா நீங்க பயந்து தானே பேசுன்னு நினைக்கிறான். அட சில்லற தாயலுங்களா உங்களை பார்த்து துப்பிட்டு இருக்கோம் இங்க. ஏங்க அவன் என்ன ஒரு நினைப்பானா ஒருத்தன மனசுல? இல்ல தட்சாட் இருங்க, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். நல்லா இருந்தவன், நல்லா படிச்சவன் பூரா வெளிநாட்டுல நல்லா இருக்கான். நீ அம்மாவை 100 நாள் வேலைக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி தற்கொலை பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல இல்ல கார்த்தி, இவங்க இங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல, காளி இந்த நம்ம இந்த தோட்டா இந்த மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்றாங்கல்ல. அவங்க உங்களை உண்மையே சொல்லண்டா, அவங்களை அடிமை மாதிரி பயன்படுத்துறாங்கடா. அவங்க போடுற 5 ரூபா 10 ரூபா சில்லற காசுக்காண்டி உங்க ஏழ்மையை பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி சிவராசன் இங்க ஏழ்மையை பயன்படுத்தானோ சொல்லிட்டாங்க கடைசியா. தோட்டா சொல்லிட்டாங்க, நீ ஒரு அபிஷேர் பண்ணிட்டாமாடா, ஓரமா போடா அப்படின்ட்டாங்க. காளியே நீ ஒரு பிச்சைக்கார ஓரமாரு அப்படின்ட்டாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவங்க அங்க என்ன பண்ணாலும் அவங்க பண்ணிட்டாங்க. கார்த்தி, நீங்க இப்ப நடக்கிறதையும் அப்ப நடந்ததையும் கணக்கு பண்ணி பாருங்களேன். இப்பயுமே இவங்களுக்கு ஃபண்டு வந்து எப்படி வருது, அன்னைக்குமே ஃபண்டு எப்படி இவங்க பீப்புளை யூஸ் பண்ணானுங்க, காசு கொடுத்து இல்ல அங்க இல்ல இருக்க மக்களை இல்ல வந்து கௌசிக்கு, நான் இங்க நீங்க ஃபண்ட் எல்லாம் விட்டுருங்க கௌசிக்கு. இந்த ஃபண்டுனா ஃபண்டு இவங்களுக்கு சொல்லலைங்க. எப்பதான் இல்ல கௌசிக்கு, ஃபண்டை விட்டுருங்க. இவங்க ஏழ்மையை பயன்படுத்தி இவங்க கேஸ் வாங்கி உள்ள போறாங்க. அவங்க சொல்றதை இவங்க கேட்டு போஸ்டர் போட்டு இவங்க உள்ள போய் உட்காந்து களியை திண்டுக்கிட்டோம். குடும்பத்துல மரியாதை இல்லாம, ஊர்லயே மரியாதை இல்லாம. அந்த சீரியஸ்ல வரும்ல, அந்த ஒரு ப்ரெஸ் வந்து 5000 ரூபாய்க்கு அந்த அம்மா வித்துட்டு புள்ள விட்டு கொடுத்துரும்ல. எதுக்காக கொடுக்கும்? ஓகே, எங்களுக்கு ஒரு இனப்பாசம் இருக்கு அப்படின்றோம். அப்புறம் ப்ரெஸ் நீங்க வெறும் 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கங்க, அதை தவணை முறையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி அந்த பொண்ணு கடைசியில அவங்க பின்னாடி நின்றோம். அவ்வளவுதான். இதே மாதிரிதான் காளியெல்லாம். படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கான். இல்ல வேலை இல்லாம இருக்கான், ஊர்ல இருக்கான். அவங்க அம்மா 100 நாள் வேலை பாக்குறாங்க. சும்மா ஒரு மண்டை கழுவுறது தானே. ஓஸ்கரு அது என்ன 10 of 1 அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பான் பழைய ஐடியில, அந்த டிஎல்ல எனக்கு இருக்கும். காளி இஸ் ஒன் ஆஃப், அதாவது அந்த டைலாக்கே தப்பா சொல்லுவான் ஓஸ்கர். இவன் வந்து நம்ம பார்த்த பேர்ல பெரிய புள்ள அப்படிமா. ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போனாப்ல அந்த புள்ள. அடுத்து இவங்க ஊட்டி பால் ஊத்தி வளர்த்த இந்த நம்ம அமரன் கீழே இருக்காப்ல, அவர் ஜெயிலுக்கு போனாரு. இது வந்து சிம்பிளான லாஜிக். இங்க உள்ள இந்த குட்டி குஞ்சானுங்களே மண்டையை கட்டிவிட்டாங்க. அங்க உள்ளவங்க உடம்புல குண்டை கட்டிட்டு போய் சாவடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் இவங்க பண்ண. அவங்களுக்கு மத்தபடி அவங்களுக்கு ஒரு மசர அரசியலும் கிடையாது. இல்ல கார்த்தி, இவங்க உண்மையிலேயே உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம ஜெயிலுக்கு போயிருக்கோமே, இவங்க அரசியல் போயிருக்கோமே, நம்ம காசு தராங்க, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம். இவங்க என்னைக்காவது அரசியல் அவங்க நாட்டு அரசியல பேசியிருக்காங்களா? அவங்க எல்லாம் பேச முடியுதா? ஏன் இவங்க நம்ம நாட்டை நம்மள பேச விட்டுட்டு இவங்க வந்து பின்னாடி உட்காந்து காசு கொடுத்து நோண்டுறாங்கன்னு யோசிச்சிருக்காங்களா? யோசித்தாங்கன்னா அப்பதான் தெரியும். காலிக்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், சிரிக்காத 5 ரூபாய்க்கு மறந்து வரேன். அவனை சிரிச்சுட்டு போட்டோம், அவன் விட்டுருங்க. தீவிரவாதி புண்டமா பிரபாரனை பத்தி பேசுவோம் ஜாலியா. அவன் சிரிச்சுட்டு போட்டோம். இதுல இந்த படத்திலேயே வந்து கார்த்தி, அந்த 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 கடைசியா 2 பேர் இருப்பாங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு நிலைமை. நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டா நீங்க சாகணும், கடைசியா சாகணும், இல்ல ரோட்ல நாய் மாதிரி அலையணும், இல்ல ஜெயில தூக்கி ஒண்ணும் இல்ல. அந்த வேன், அந்த லாரியோட டிரைவர் என்ன சொல்லுவான், நீ என்னை பத்திரமா கொண்டு போனேன்னா உனக்கு சாவு வந்தே தீரு, என் கையில துப்பாக்கி கொஞ்சம் மிரட்டுவான். ஏண்டா டேய், உங்களை மாதிரி உங்க சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நீங்க எப்படி கொண்டிருக்கீங்கன்னு போய் தோண்டி பார்த்தா அவ்வளவு இருக்குடா. சண்முகத்தை கொண்டது நீங்க தாண்டா. தெரியுமா உங்களுக்கு? அந்த சண்முகம் உங்களுக்கு தாண்டி கடைசி இல்லங்க, அந்த ஒத்தக்கட்டு சிவராஜ் கேரக்டர், அவன் பாவம்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து ஒரு வீடு மாறுறதுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்காக? வறுமைக்காக. அதுலயே அவனுக்கு லைட்டா அந்த மோட்டிவ் இருக்கும் போல, மண்டே வெளியே இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ண போகும்போது, இல்ல நம்ம போயிடுவோம், தப்பிச்சு போயிடுவோம் அப்படிங்கும்போது அந்த தாயலி ஒத்தக்கண்ண என்ன பண்ணுவான், துப்பாக்கி எடுத்து காமிச்சு அந்த பொண்ணு வலிப்பு வந்துடும். இல்ல அப்ப அந்த பொண்ணுக்கு வலிப்பு வேற வந்திருக்கான். அந்த நேரத்தை துப்பாக்கி எவ்வளவு கொடூரமான ஆளா இருந்திருப்பான், யோசிச்சு பாரு கார்த்தி. இது இல்லாம ரங்கோத்தமன் அவரோட புக்ல இருந்த கதை. ராஜ்புரம் வந்திருக்காரு. பேசுங்க ராஜ். வணக்கம். இல்ல நம்ம அந்த தோட்டாவும் காலையும் பேசிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம என்னதான் நீங்க வந்து இன எழுச்சி, இன உணர்வு நீங்க என்ன பேசினாலும் அது வந்து இதுக்கு மேல
நம்ம சைட்ல இருந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுமே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்க எஃபர்ட்டை போட்டு நீங்க மறுபடியும் திருப்பி நான் சண்டை போட போறேன்னு அவங்களே அதை பண்ணல. அவங்க வந்து சரி வேற நாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, அவங்களோட லைஃப் அவங்க பாத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நீங்க நம்ம என்னதான் இருந்தாலும் வந்து அது வந்து ஆயுத போராட்டம்லாம் வந்து தவறுங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ஈஸியா அவங்களும் வெளியே வந்துட முடியும். அவங்க வேற நாட்டுக்கு போயிட்டாங்க, சரி அவங்களும் அந்த உணர்வு இருக்கு, அவங்க அதுலதான் இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, இங்க இருக்கவங்களுக்கு இங்க இருக்கு. இந்த நாம் தமிழர் சொல்றோம், நமக்கு இங்க லைஃப் இருக்கு, இங்கிட்ட அரசியல் பேசுங்க, இங்கிட்ட நம்ம தமிழ்நாட்டை எப்படி டெவலப் பண்ணலாம். அவங்களே வந்து அதை அவங்க நாட்டுக்கு வந்து கேர் பண்ணிக்கல. அவங்களோட பர்சனல் லைஃப், இப்போ அவங்க கனடால இருக்காங்களோ, யூரோப்ல இருக்காங்களோ, யூஎஸ்ல இருக்காங்களோ, அவங்க எப்படி பாத்துக்கலான்றதை பார்த்துட்டு போயிட்டாங்க. நீங்க திருப்பி அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் உங்க லைஃப் நீங்க ஆர்வப்படாத போய் மாட்டிக்காதீங்க. திருப்பி திருப்பி கவர்மெண்ட் லாஸ் எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. அந்த காலத்துல இப்ப நீங்க அந்த ராஜீவ் காந்தி அசாசினேஷன்ல நீங்க பார்க்கும்போதே தெரியும், எவ்வளவு ஈஸியா உள்ள வந்துட்டு எவ்வளவு ஈஸியா வெளியே போயிடுவாங்க, எவ்வளவு பல ஈஸியா பண்ணிட்டு போயிடும். நம்ம லாஸ்ட் லிபரலா இருந்தது 91க்கு அப்புறமே அந்த வந்து எக்ஸ்ட்ரீமா மாத்தினதுக்கு அப்புறம் லாஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களாலையுமே வர முடியல. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா 91க்கு முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து புலிகள் பண்ணியிருப்பாங்க. 91க்கு அப்புறம் வந்து அவ்வளோலாம் எதுவுமே இன்சிடென்ட்ஸ், நோட்டபிள் இன்சிடென்ட்ஸ் இருக்காது. 2009க்கு அப்புறம் அந்த இனப்படுகொலை போர் மட்டும் தான் நம்ம பெருசா பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் சுத்தமா எதுவுமே இருந்திருக்காது. நம்ம அவங்கள பத்தி பேசுவோம், ஆனா அவங்களோட வரப்புல குறைந்தபட்சம் சட்டங்கள் மாறிடுச்சு. இப்ப இன்னும் சைபர் லாவும் மாறிடுச்சு. நீங்க ஈஸியா தப்பிக்கலாம் முடியாது முன்னாடி மாதிரி. தேவையில்லாம இங்கத்தி அரசியல் பேசுங்க, நல்லபடியா பேசுங்க, நாங்களும் பேசுறோம், எல்லாரும் பேசுறோம். சாத்தியம் இல்லாத ஒண்ணத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது பேசணும். இல்ல ராஜண்ணே, இப்ப நீங்க இலங்கை அரசியல பேசணும்னா இலங்கைக்காரன் பேசணும். இப்ப காலி தமிழ்நாட்டுல அந்த இலங்கை அரசியல பேசி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது என்னைக்கு, ஏன்னா அவனுக்கு தேவை வந்து அவனோட அரசியலாம் பேச முடியாது. ஏன்னா அவனே அந்த நாட்டுல வாழன்னு சொல்லிட்டு அகதி பேச முடியாதுன்னு இல்லைங்க பரணி மாம்ஸ், அதுல பேச இல்ல, அவன் நாட்டுல முடியாதுன்னு வாழ விரும்பல கார்த்தி, அவன் வேற நாட்டுல போய் செட்டில் அதுதான் ஆயிட்டான். மேட்ரு. அவனுக்கு என்னன்னா அந்த எண்ணமே கிடையாது. அந்த நாட்டு மக்கள் இப்ப இருக்காங்கல்ல, அவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இங்க இங்க பேசுறாங்க பாத்தீங்களா, எவனுக்குமே அந்த நாட்டுல இருக்க ஏழை மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் சுத்தமா கிடையாது. அப்படி அந்த எண்ணம் இருக்கவன் ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்ப போறான்? தமிழ்நாடு இன்னைக்கு ஃபார் கெட்டரா இருக்கு, இந்தியால டாப்ல இருக்கு தமிழ்நாடு. அவன் என்ன மசூல் இங்க காசு கொடுக்கணும்? அந்த கார்த்தி காசை சொன்ன நீங்க அங்க மாதிரி விட கொடுக்க வேண்டியானு. கார்த்தி சொன்ன மாதிரி அதையும் பேசலாம், தவறு கிடையாது. அதுல ஏதோ ப்ரொக்ரெசிவா பேசினா பரவாயில்ல. இப்ப நம்ம வந்து 3 லட்சம் பேர் வந்து அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி 2009 ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதாவது இடத்த வந்து மாத்தி மாத்தி பார்ப்பாங்க. அது யாழ்ப்பாணத்துல இருந்தவங்க வேற இடத்துல போயிருப்பாங்க, இங்க இருந்தவங்க போயிருப்பாங்க. இது மாதிரியான பல கேஸ் இருக்கு. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்? இதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது பண்ண முடியுமா? நம்மள சைட்ல இருந்து ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல இங்க வந்து ரெஃப்யூஜிஸ் 1,20,000 பேர் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன வழி பண்ணலாம்? அவங்க கேம்ப்ல ஒரு 60,000 பேர் இருக்காங்க. அந்த 60,000 பேர் கேம்ப்ல இருக்கவங்களுக்கு நம்ம இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ் பண்ணலாம்? இந்த 21க்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து பல விஷயங்கள் மாத்தி கொடுத்துருக்கு. அது என்ன மாத்தி கொடுத்துருக்குன்றது கூட உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. 21க்கு முன்னாடி கடந்த 10 வருஷத்துல வந்து அந்த ரெஃப்யூஜ் கேம்ப்லாம் எவ்வளவு மோசமா இருந்தது, இப்ப என்ன மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்து இது மாதிரியான ப்ரோக்ரஸிவா பேசி கூட எதையாவது ஒண்ணு பண்ணுங்க, உருப்படியா இருக்கும். நீ ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாம வந்து ஏதோ ஒண்ணு எதிர்க்கணுமே, அங்க இருந்து இல்ல ஒருத்தர் நம்ம நீங்க எதிர்ப்பு ஆடு மாடுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ராஜபுரம் ஆடு மாடுன்னு சொல்லிட்டு ஒரு 30 ரூபா ஒதுக்குற, அந்த ரெஃப்யூஜிஸ்க்கு போயிட்டு அவங்க எஜுகேஷன் ஏதாச்சும் பண்ண, அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கியா? ப்ரோக்ரஸிவா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கியா? இன்னைக்கு ஆடு மாடுக்கு 30 லட்ச ரூபாங்கிற இடத்துல ரெஃப்யூஜி அவன் மனுஷன், முதல்ல அவன் எப்படி இருக்கான்? நீ சொந்தம் ரந்தம் அப்படியே தொப்பல் கூடியாதுன்னு பேசுறல, இந்த ஃபண்ட் அதுல போட, அதுல ஒரு 100 பேராச்சும் மேல வருவானா இல்லையா? இந்த மாதிரிலாம் படிக்கிற பசங்க நீங்க 60,000 பேர்னு சொல்றேன்ல, அதை நீங்க ஒரு ஃபேமிலியில 4 பேர்னு வச்சுனா கூட, 4-5 பேர்னு வச்சுட்டா கூட ஒரு 10,000 ஃபேமிலி இருக்க போகுது. ஒரு ஃபேமிலியில அது ஒருத்தன் படிக்க போறானா, எப்படியும் ஒருத்தன் படிச்சானா கண்டிப்பா ஒருத்தன் வேலைக்கு தான் போக போறான். அதுல ஃபில்டர் பண்ணி ஒரு மிஞ்சி போனா 2,000-3,000 படிக்க போறாங்க மாணவன். அது யாராவது ஒருத்தர் தத்தெடுத்து கூட படிக்க வைங்க. கவர்மெண்ட் இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ வீடு, ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே கொடு, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்டால கொடுக்குது. நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணி கூட அவங்கள படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அவங்களுக்கு நான் சண்டை, யாருக்கு நீங்க எண்ட் ரிசல்ட் வந்து நீங்க யாருக்கு குரல் கொடுக்குறீங்கன்னே தெரியல. இந்த காலியெல்லாம் நம்ம முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட பேசியிருப்பாப்டி. இந்த ஒரு பேர் என்னது தோட்ட கூட முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட எல்லார்ட்டும் அவன் படிச்சுட்டு வரவனுக்கு வேலை கிடைக்காது. ராஜ் எண்ட் ரிசல்ட் இப்ப இவங்க படிக்கிறானுங்கல்ல, இப்ப நம்ம கவர்மெண்ட் செய்யற இதுல படிக்கிறானுங்கல்ல, அவனுக்கு வேலை கிடைக்காது.
ஏன்னா இவனுங்க அந்த 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 பிரச்சனைய சூடாவே வச்சுக்கிறானுங்க. அவனுக்கு எவனுக்கு வேலை கிடைக்காது. இன்னும் அது ரெஃப்யூஜி இல்ல அவ்வளவுதான். இல்ல டெட்ஸ் இல்ல இல்ல அதான் உடைக்கிறாங்க. டெட்ஸ் அதான் உடைச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர்லாம் டீச்சர் போஸ்டிங்லாம் வந்திருக்கான். அது உடையுது. அது உடையும் போது நீ அதுக்கு சப்போர்ட்டா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அது நிறைய உடையும். நீ அதை பண்ண மாட்ற. இன்னொரு இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல இவங்க பண்ணாங்கல்ல அந்த ரெஃப்யூஜி கேம்ப் கிடையாது, அந்த என்னங்க அது ஜெயில் ஒண்ணு சொல்லுவாங்களே, இவங்க ஒரு ஜெயில ஒண்ணு போட்டிருந்தாங்க, பேர் மறந்துட்டேன். திருச்சியில அந்த இருக்காதா? திருச்சி சிறப்பு முகாம், ஸ்பெஷல் கேம்ப் திருச்சி ஸ்பெஷல் கேம்ப்ல வந்து இவங்க தான் ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்க. அங்க உள்ள இருக்கவங்களுக்கு செல்போன் அலௌட் கிடையாது. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது வந்து லாக்கு அப்பாற்பட்டதுதான். இல்ல இருந்தாலும் அதான் வந்து காலையில வேலைக்கு போலாம், சாயந்தரம் உள்ள வந்துடணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்ல கொடுத்து இல்ல வச்சிருந்தாங்க. இல்ல ஸ்பெஷல் கேம்ப்ன்றது வந்து ஜெயில். ஸ்பெஷல் அதான் கேம்ப்ன்றது வந்து ஜெயில். ஜெயில எல்லா ஓபன் ஜெயில் இல்ல அது. இல்ல அது பாரதி ஓபன் அதுல ஜெயில். இல்ல அவர் சொல்றது வந்து அந்த போன்னா வந்து முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்ப கொஞ்சம் இடையில லிபரலா செட்டு விட்டாங்க. கிடையாதுங்க, அலவுடே கிடையாது, அலவுடே கிடையாது சிவன்லாம். சரி பரவாயில்ல, அது லாக் அப்பாற்பட்டதுதான். இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்து வச்சிருந்து இவங்க இடையில ஒரு சம்பவம் பண்ணாங்க. உள்ள ஜெயில இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து ஸ்பேஸ்ல பேச வைக்கிறது, அவங்கள வந்து கூட்டு போய் இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறது, யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி மொத்தத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. முன்னாடி எல்லாம் வந்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க உள்ளவே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டே இருந்து சமைக்கிறது, எல்லாம் ஃபேமிலியை பாக்குறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா லிபர்ட்டி எல்லாம் கொடுத்து வச்சிருந்தேன். எல்லாத்தையும் மொத்தமா கட் பண்ணி விட்டேன். மொத்தமா கட் பண்ணிட்டு செல்போன் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் தான் வந்து ஃபேமிலி வந்து வெளியே பார்க்கணும், அதுவும் அந்த பார்ஸ்ல தான் பார்க்கணும், குறிப்பிட்ட டைம்ல தான் பார்க்கணும். எல்லாத்தையும் இவங்க பண்றதுதான். உங்களுக்கு வந்து அது கொடுக்கறதையும் யூஸ் பண்ணிக்கணும். ஜெயிலர்ஸ்மே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அந்த போன் பேசுறதுக்கெல்லாம் மேக்ஸிமம் 2 ஹவர்லாம் அலோவ் பண்ணாங்க. அந்த டைம் ஜெயிலர் ஒரு பேட்டி நம்ம கொடுத்தாரு பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ண. இப்ப இந்த ராஜ்குமார் நீங்க சொல்றீங்களா அந்த பிரச்சனை முன்னாடி, அதுக்கப்புறம் திரும்ப இருக்கு பிடிச்சிட்டாங்க. யாரு பண்ணது? இவங்க பண்ண வேலை அது அதெல்லாம். என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இவங்க பண்ண வேலை இவங்க என்ன பண்ணாங்க? கொக்கைன்னு என்ன பஞ்சாயத்துல பண்ணாங்க? கடத்தல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பயன்படுத்திக்கிட்டு இல்ல இல்ல பாருங்க, அத சொல்ல வரல. இந்த சோசியல் மீடியாலயுமே அந்த பேரை வந்து, அதாவது நீங்க ஒரு குடும்பத்துக்கு பேசுறீங்க வைக்கிறீங்கன்னா அவங்க இன்டர்னலா அவங்க கொடுக்குறது உங்களுக்கு ஓகேயா? இப்ப ஜெயில போறவங்க வரவங்க அது தெரியும். அந்த மாதிரி ஒரு உதவி பண்ணும்போது அதை அட்வான்ஸா எடுத்தது. இங்க யூடியூப்ல பேசுறது, ஸ்பேஸ்ல பேசுறது, ஸ்பேஸ்ல இருந்து பேசிட்டு அரிசி வைக்கிறேன் அந்த முகாம்ல, அந்த லாரி மேல கல்லு விட்டுருவாங்க தாயலுங்க. அங்கதானே கல்லு விட்டது. கல்லு விட்டு மாட்டினாங்க இடையில அரிசி இறக்கும் லாரி மேல கல்லு வச்சிருக்காங்க இந்த தாயலுங்க பண்ண மோட்டிவ்ல. சொல்லுங்க ராஜ் ப்ரோ. பாருங்க அவ்வளவு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஸ்மக்லிங் எல்லாம் போக வேண்டாம். சும்மா சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு இல்லாத கூட ஐயா நடந்துச்சியா. போன 6 மாசமா கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்தாங்க. எப்பன்னு சொல்லவா, இந்த இது இவங்களை ரிலீஸ் பண்ணாங்களா அந்த இடத்துல நடந்துச்சு. அந்த கரெக்டா 3 மாசத்துல நடந்துச்சு. ரிலீஸ் பண்ணி 3 மாசத்துல நடந்துச்சு. பெரிய இஷ்யூ ஆனிச்சு அது. இவங்க கேம்புக்காக எல்லாம் இது வரைக்கும் எதுவுமே வந்து போராட்டம் முன்னெடுக்கல. ஆனா அது வந்து ஸ்பெஷல் ஜெயில இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வேணா 2 வாட்டி 3 வாட்டி திருச்சியில வந்து போராட்டம் பண்ண. அந்த 60,000 பேருக்கு எதுவும் பண்ணல. உள்ள இருக்க அந்த 140 ஏதோ ஒரு வழக்குல போயிருப்பாங்க இல்லையா, 140 பேர் நினைக்கிறேன், 140 120 பேர், அவங்களுக்காக தான் வந்து போராட்டம் பண்ண வச்சிருப்பாங்க.